ஓம் ஸ்ரீ பராசக்தியை நமக. 22nd அத்தியாயம் 29th ஸ்லோகா இல்லையா? வியுக்தா இயம் கதம் ஜாதா சத்யசீலகுணான்விதா விருக்ஷச்சாயாபி விருக்ஷம் தம் ந ஜஹாதி கதாச்சன. ஸோ அவளை சுற்றி அவள் ஹஸ்பண்டை சுற்றிட்டு அப்படி கிளம்பிடுறா இல்லையா? அப்போ அவர் நினைக்கிறான், ஹரிச்சந்திரன் நினைக்கிறான், வியுக்தா இயம் என்னை பிரிந்து, வி யுக்தா, யுக்தம்னு சேர்க்கறது, வி யுக்தா என்னை பிரிந்து, சத்தியசீல குணான்விதா சத்தியம் ஒழுக்கம் இதெல்லாம் கட்டுப்பட்டு வச்சிருக்க அந்த சந்திரமதி அப்படி இருக்கா ஷைபியா. ஸோ அப்படி இருக்கக்கூடியவள் கதம் ஜாத்தா எப்படி ஆயிட்டா, இப்படி போறாளே, என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு எனக்கு தைரியம் வருதேன்னு வருத்தப்படுறாங்க. ஸோ கதம் ஜாத்தா எப்படி இவளை ஆயிட்டா இவள், விருட்சம் தம் ஒரு மரத்தை, விருட்ச சாயாபி ஒரு மரத்தோட நிழல் பிரியுமா? ஸோ விருட்ச சாயாபி ந ஜகாதி கதாச்சன ஒரு மரத்தோட நிழல் மரத்தை விட்டு பிரியுமா, இவள் என்னை விட்டு பிரிஞ்சு போறாளே அப்படின்னு நினைக்கிறான். வியுக்தா இயம் கதம் ஜாதா சத்யசீலகுணான்விதா விருக்ஷச்சாயாபி விருக்ஷந்தம் ந ஜஹாதி கதாச்சன ஏவம் பார்யாம் வதித்வா அத சுசம்பத்தம் பரஸ்பரம் புத்ரஞ்ச தம் உவாச்ச இதம் மாம் த்வம் ஹித்வா க்வ யாஸ்யசி. ஸோ ஏவம் பாரியாம் வதித்வா, ஸோ பொண்டாட்டிட்டு நீ எப்படி போறியே அப்படின்னு வருத்தத்தெல்லாம் தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் பரஸ்பரம் சுசம்பதம்னு ரெண்டு பேரும் கட்டி போட்டிருக்கு, பரஸ்பரமாக அம்மாவையும் பிள்ளையும். ஸோ ரெண்டு பேரையும் கட்டி போட்டிருக்கா. சம்பத்தம், பத்தம்னா கட்டப்பட்ட. அவர்களில் புத்திரனை பார்க்குறான். இப்போ பொண்டாட்டியெல்லாம் பேசியாச்சு இவள் போகிறாளேன்ட்டு. ஸோ பிள்ளையை பார்த்து தம்புவாச்சு, அந்த குழந்தைய பார்த்து ரோஹித்தை பார்த்து சொல்கிறான், மாம் தோம் ஹித்வா குவாயாசி, என்னை விட்டுட்டு எங்கடா போகிற குழந்தை அப்படின்னு கேட்குறான். அப்பாவுக்கு அவ்வளோ வருத்தம். ஏவம் பார்யாம் வதித்வா அத சுசம்பத்தம் பரஸ்பரம் புத்ரஞ்ச தம் உவாச்ச இதம் மாம் த்வம் ஹித்வா க்வ யாஸ்யசி காந்திஷம் பிரதி யாஸ்யாமி கோ மே துக்கம் நிவாரயேத் ராஜ்யத்யாகேன மே துக்கம் வனவாசே ந மே த்விஜ. அடுத்தலை யத் புத்ரேண வியோகः மே ஏவம் ஆஹ ச பூபதிஹ. காந்திஷம் பிரதி யாஸ்யசி, எந்த திசை நோக்கி போறேடா கண்ணா, எங்க போற நீ? கோமே துக்கம், என்னுடைய துக்கத்தை கக நிவாரையேத்து, கோன கக யார் என்னுடைய துக்கத்தை தீர்ப்பார்கள், நிவாரணம் பண்ணுவார்கள், தீர்ப்பார்கள். ராஜ்ய தியாகே நமே துக்கம், எனக்கு ராஜ்யம் போனதை பற்றி துக்கமே கிடையாது, ராஜ்ய பற்றி ஐ டோன்ட் மைண்டுக்கணும். வனவாசே நமே திஜா, வனவாசத்தில் இருக்கணுமா, எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை. ஹே திஜா பிராமணோத்தமன், யாரும் பிராமணெல்லாம் கூட்டின்னு போகிறான் இப்போ இழுத்துட்டு. ஸோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் புத்திரேன மே வியோக, என்னோட பிள்ளையை நான் பிரியறேன் இப்போ, அதுதான் ஏவமாக பூபதி. அந்த துக்கம் தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி துக்கம் ராஜ்ய தியாகத்திலையோ வனவாச இருக்கிறதுலையோ எனக்கு கிடையாது. அந்த பூபதி ஏவமாக இவ்வாறு சொன்னான். காந்திஷம் பிரதி யாஸ்யாமி கோ மே துக்கம் நிவாரயேத் ராஜ்யத்யாகேன மே துக்கம் வனவாசே ந மே த்விஜ யத் புத்ரேண வியோகः மே ஏவம் ஆஹ ச பூபதிः சத்பத்ரு போக்யா ஹி சதா லோகே பார்யா பவந்தி மயா த்யக்தா அசி கல்யாணி துக்கேன விநியோஜிதா. சத்பர்த்ரு, பர்த்ருன பர்த்தான கணவன். ஸோ சத்பத்ரு யோக போக்யா, நல்ல ஒரு கணவனால் போகத்தை அடைய வேண்டியவள் பெண். சதா லோகே பாரியா பவந்திஹி, எல்லா லோகத்திலேயே ஒரு நல்ல கணவனை அடைந்து அவள் போகங்களை எல்லாம் அனுபவிக்கணும். அதுக்கு தான் இந்த பெண்கள் இருக்கிறார்கள் லோகத்தில். பவந்திஹி, கண்டிப்பாக அதுக்கு தான் இருக்கான்ட்டார் அவர். மயா தெக்தா அசி கல்யாணி, இந்த கல்யாணி ஆகப்பட்ட என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரியிறான். தெக்தா என்னை விட்டுட்டு போயிட்டாவ. துக்கேன வி நியோஜிதா, நன்றாக பிரிக்கப்பட்டு விட்டாள். துக்கத்தினால இந்த என்ன கஷ்டம், பணத்தை கொடுக்குற துக்கம் தானே, அதுக்காக வேண்டி என்னிடமிருந்து பிரிந்து விட்டாள். சத்பத்ருபோக்யா ஹி சதா லோகே பார்யா பவந்திஹ மயா த்யக்தா அசி கல்யாணி துக்கேன விநியோஜிதா இக்ஷ்வாகு வம்ச சம்பூதம் சர்வராஜ்ய சுக உச்சிதம் மாம் ஈத்ருஷம் பதிம் பிராப்ய தாசி பாவம் கதாஹி அசி. ஸோ இஷ்வாகு வம்ச சம்பூதம், இஷ்வாகு குலத்தில் பிறந்திருக்கான் ஹரிச்சந்திரன். இஷ்வாகு குலம் தானே. ஸோ இஷ்வாகு குலத்தில் வந்த நான், ஸோ என்னுடைய குலத்தில் வந்தவள் அவள். ஸோ அதை அடைந்து சம்பூதம் சர்வ ராஜ்ய சுக உச்சிதம், ராஜ்யத்தில் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அருகதை உண்டு. அந்த இஷ்வாகு குலத்தில் உள்ளவர்களுக்கு ராஜ்ய அருகதை உண்டு. ஸோ அப்படி அருகதையாக இருந்து கொண்டு சர்வ ராஜ்ய
சுக உச்சிதம், சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு உச்சிதமானவள். மாம் ஈதிருஷம் பதிம் பிராப்பி. ஆனால் இப்படி ஒரு கேவலமான பதியாயிட்டேனே நான். ஈதிருஷன்னு இவ்வாறு இவ்வளோ கேடுகட்ட ஒரு பதியாக என்னை அடைந்து தாசிபாவம் கதாகி அசி, நீ தாசியாக போறையே அப்படின்னு டேரெக்டாக அட்ரஸ் பண்ணுறேன். அசின்னா என்னது, நீ இப்படி தாசியாக போறியேம்மா, என்னை அடைஞ்சி இந்த மாதிரி கேடுகட்டவனை அடைஞ்சிட்டேன்னு வருத்தப்படுறாங்க. इक्ष्वाकु वंश सम्भूतं सद्वराज्य सुख उचितं माम् ईदृशं पतिं प्राप्य दासी भावं गता हि असि ईदृशे मज्जमानं मां सुमहत् शोकसागरे को माम् उद्धरते देवी पौराणाख्यान विस्तरैः पौराण आख्यान विस्तरैः ईदृशे मज्जमानं मां ஏன் பச்சாரு ஈதிருஷே மஜ்ஜமானம் மாம், அதாவது இப்படி நான் அப்படியே மூழ்கி கிடக்கேன், எதில் துக்கத்தில் மூழ்கி கிடக்கேன். ஸோ அப்படி மஜ்ஜமானம் மாம் சூமகத் சோகசாகரி, சோகமே கடல், சோக கடலை நான் அப்படி மூழ்கி முங்கின்னு இருக்கேன் நான். இப்படிப்பட்ட என்னை விட்டுட்டு கோமாம் உத்தரத்தே தேவி, என்னை யார் காப்பாற்றுவா? இப்போ பொண்டாட்டியாவது இருந்தாலும் இது ஆறுதலாக சொல்லுவாள், பக்கத்தில் உட்காந்துருந்தா கஷ்டப்படாதே ஏதோ சொல்லவா செய்வாள். இப்போ நீயும் போகிறேன். ஸோ கோமாம் உத்தரத்தே கக, யார் என்னை இப்படி உத்தாரணம் பண்ணுவா தேவி? பௌராண ஆக்கியான விஸ்தரைகி, புராண கதைகளெல்லாம் சொல்லி அவ கஷ்டப்படலையா இவ கஷ்டப்படலையா, ஒரு இடத்துல காட்டுக்கு போகலையா, பாண்டவர்களெல்லாம் காட்டுவாசம் பண்ணலையா, அப்படியெல்லாம் புராண கதையெல்லாம் சொல்லி விஸ்தாரமாக சொல்லி என்னை யாராவது தேற்றத்துக்கு யார் இருக்கா, நீ போறையேன்னு சொல்கிறார். ஈத்ருஷே மஜ்ஜமானம் மாம் சுமஹத் சோகசாகரே கோமாம் உத்தரதே தேவி பௌராண ஆக்கியான விஸ்தரைஹி. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ராதர்ஷேஹே கஷாகாதைஹி சுதாருணைஹி காதயித்வா து விப்ரேஷஹ நேதும் சமுபசக்ரமே. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா, இப்போ வந்து வித்துட்டார். இப்போ பிள்ளையும் அப்பா அம்மாவையும் வித்தாச்சு. இப்போ போப்பரா வா 2 பேரும் இவரை சுற்றி வரா. அவன் வந்து என்னை விட்டுட்டு போறியே, புராண கதைகளெல்லாம் சொல்லி யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவாம்மா, நீ பாட்டு போறியே, என்னை விட்டுட்டு தீனமாக இருக்கக்கூடிய என்ன விட்டுட்டு போறியேன்னு அழறான் இவன். அந்த சமயத்தில் இங்கே சூத்தர் நைமிசாரண்யத்தில் கதை சொல்லிட்டு இருக்கார். சூத்தர் வந்து சவுனகாதி முனிவர்கள்ட்ட அவர் இந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது, ராஜர்ஷேகே தஸ்ய பஷ்யதகா, ராஜர்ஷி பார்த்துட்டு, ராஜர்ஷி யார்? ஹரிச்சந்திரன். ஸோ ஹரிச்சந்திரன் பார்த்துட்டே இருக்க சமயத்திலேயே இந்த பிராமணன் என்ன பண்ணுறான், சூதாருணைகி கஷாகாத்தைகி, கஷாகாத்தம்னா கசையடி, கஷாகாத்தனை கசையடி கொடுத்து இழுத்துட்டு போகிறான். ஏன்னா இவ தாசியாச்சே, இப்போ வேலைக்காரி தாசி ஆயிட்டாவா. அதனால அந்த பிராமணன் வந்து விப்ர ஈஷகான்னு சொன்னான்னு சிறந்த அந்த பிராமணன், வேதமறிந்த பிராமணன் அவனாக வாங்கியிருக்கான். அவன் வந்து தாருணை கொடிய கசையடியால் அடித்து காத்தைத்துவா அடித்து இழுத்துண்டு நேத்தும் உபசக்கரமே இழுத்து கொண்டு போக ஆரம்பித்தான். அப்படி பிராமணனை இழுத்துட்டு போகிறதுக்கு அப்படியே கயத்தை கவிட்டு கட்டிட்டு இருக்கானே 2 பேரும், அம்மாவையும் பிள்ளைய பசுவையும் கட்டுற மாதிரி, அதனால இழுத்துட்டு போகிறான். सूतौवाच पश्यतः तस्य राजर्षेः कषागातैः सुदारुणैः घातयित्वा तु विप्रेषः नेतुं समुपचक्रमे. नीयमानौ तु तौ दृष्ट्वा भार्यापुत्रौ स पार्थिवः विललाप अति दुःखार्तः निश्वस्य उष्णं पुनः पुनः. ஸோ அப்படி நீயமானவ் தௌ 2 பேரை இழுத்துட்டு போகிறத பார்த்து, திருஷ்வா பார்த்து, பாரியா புத்திரௌச்ச வச பார்த்திவக, அதாவது பொண்டாட்டியும் போகிறா, குழந்தையும் போகிறான், பிள்ளையும் போகிறான். அப்படி 2 பேரையும் பார்த்து அந்த பார்த்திவக பூமிக்கு ராஜாவான ஹரிச்சந்திரன் அதி துக்கார்த்தக, ரொம்ப துக்கம் ஜாஸ்தியாகிடுது, வேற கசையடி பட்டுன்னு வேற போறாவான். அதை பார்த்து விலலாப்பா புலம்புறான், ஐயோ இப்படி ஒரு பாவி ஆயிட்டேனே, நான் போய் விற்க வேண்டிய நிலைமை வந்துருத்தேன்னு அழறானவன். நிஸ்வசியன்னா பெரிய பெருமூச்சு விடுறான், பெருமூச்சு விட்டுண்டு. உஷ்ணம் நிஸ்வசியா, எப்பவுமே துக்கத்தில் வர பெருமூச்சு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். ஸோ அப்படி உஷ்ணமான பெருமூச்சை விட்டுக்கொண்டு அந்த ராஜா அங்கே நின்றிருந்தான். புனப்புனக மீண்டும் மீண்டும் பெருமூச்சு விட்டுக்கொண்டு நின்றான். नीयमानौ तु तौ दृष्ट्वा भार्यापुत्रौ स पार्थिवः विललाप अति दुःखार्तः निश्वस्य उष्णं पुनः पुनः. यां न वायुः न वा आदित्यः न चन्द्रः न पृथग्जनाः दृष्टवन्तः पुरा पत्नीं सा इयं दासी त्वम् आगता.
யாம் எந்த பெண்ணை என் தன்னுடைய மனைவி சொல்கிறான், எந்த பெண்ணை என்ன வாயு ஒரு வாயு கூட அவனுக்கு அவளை பார்த்ததில்லை. ஏன்னா எப்பவுமே அந்த புறத்தில் இருப்பாள், வெளியில் வரமாட்டான். சீதையை அப்படி தானே சொல்லுவா. சீதை அயோத்தியா காலத்தில் அவளை வெளியில் தள்ளும்போது ராமர் கூட போகிறோச்சோ அப்போ தான் பார்க்குறான் சீதையை, மக்கள் பார்க்குறான். அது மாதிரி இங்கே சந்திரமதியை வாயு பார்த்ததில்லை. நவ ஆதித்யக ஆதித்யன் சூரியனே அவள் பார்த்ததில்லைன்ற. ந சந்திரக சந்திரன் ந பிருத்தக் ஜனாக யாருமே எந்த ஜனங்களுமே இதுவரைக்கும் அவள் அந்த புறத்தில் இருக்கும்போது இவளை யாருமே பார்த்ததில்லை. புறா ந திருஷ்டவந்தக முன்னாடி பார்த்திராத அந்த பெண்ணை பத்னியும் தன்னுடைய மனைவியை சாயியம் தாசி தோமாகுது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த அந்த பெண் இப்போ தாசியாக ஆகிவிட்டாளே. இதான் புலம்புறான் ஹரிச்சந்திரன். यां न वायुः न वा आदित्यः न चन्द्रः न पृथग्जनाः दृष्टवन्तः पुरा पत्नीं सा इयं दासी त्वमागता सूर्यवंशप्रसूतः अयं सुकुमारकराङ्गुलिः सम्प्राप्तः विक्रयं बालः दिङ्माम् अस्तु सुदुर्मतिम्. சூரியவம்ச பிரசூதகாயம் சூரிய வம்சத்தில் பிறந்தவன் என் குழந்தை யார் ரோஹித். ஸோ அந்த அப்படி சூரிய வம்சத்தில் பிறந்துட்டு சுகுமாரன் ரொம்ப அழகான குமாரன், சுகுமார கர அங்குலிகை அவன் கையெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டு, சுகுமாரமாக கோமளனமான கை, அவனுடைய விரல்கள் அப்படிப்பட்டவன். சம்பிராப்தக விக்ரயம் இப்போது பாலக குழந்தை அவன். ஸோ விக்ரயம் சம்பிராப்தகன விற்கப்பட்டான், விற்பனையை அடைந்தான். திங்மாம் சீச்சி நான் ஒரு கேவலமான ஆள், இப்படி போய் வித்துட்டேனே என் குழந்தைய. ஸோ அஸ்து சு துர்மதிம் நான் கெட்ட புத்தி உடையவன், எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து இருக்குன்னா நான் எப்பேற்பட்ட கெட்டவன் தன்னையே திட்டிக்கிறான் இந்த ஹரிச்சந்திரன். सूर्यवंश प्रसूतः अयं सुकुमार कराङ्गुलिः सम्प्राप्तो विक्रयं बालो दिग्माम् अस्तु सुदुर्मतिम्. हा प्रिये हा शिशो वत्स मम अनार्यस्य दुर्नयः दैवादीन दशां प्राप्तः न मृतः अस्मि तथापि दिक्. ஸோ ஹா பிரியே ஐயோ என்னுடைய பிரியமானவளே, ஹா சிஷோ என் குழந்தையே, வத்ச வத்சன்னு கண்ணுக்குட்டி மாதிரி அவ்வளோ அன்பு அந்த குழந்தை மேலே. வத்ச மம அனாரியஸ்ய நான் ஆரியன் கிடையாது, ஆரியன்னா சிறந்தவன் அர்த்தம், அனாரியன்னா சிறந்தவன் கிடையாது, நான் கேவலமானவன் துர்மத்தின்னு சொல்கிறேன் போன வாட்டியே. ஸோ துர்நயக நயன்னா நீதின்னு அர்த்தம். ஸோ எனக்கு நீதி சாஸ்திரத்தை நான் அறியாதவன், ஒரு நீதி சாஸ்திரம் அறிந்தவன் வந்து தன் குழந்தையை விற்க மாட்டேன், நான் வித்துட்டேன். நான் துர்நயக நீதியை அறியாதவன், அதான் கேடு நீதி பண்ணக்கூடியவன். தெய்வாதீன தசாம் பிராப்தக விதியோடு வசத்தில் மாட்டினுட்டேன், நானே மாட்டினுட்டேன், விதிப்படி சிக்கினுட்டேன் நான். ஸோ தெய்வ அதீனம்னா இது அடிமையாக, விதிக்கு அடிமையானேன், அப்படிப்பட்ட தசையை அடைந்தேன். பிராப்தக நமிருதோஸ்மி நான் சாகாமல் இருக்கேனே, ததாபி திக் ஆகவே தான் நான் என்னையே நான் திக்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், திரஸ்காரம் பண்ணுறான், தன்னையே வெறுக்கிறான். हा प्रिये हा शिशो वत्स मम अनार्यस्य दुर्नयः दैव अदीनदशां प्राप्तः न मृतो अस्मि तथापि दिक्. व्यास उवाच एवं विलपतः राज्ञः अग्रे विप्रः अन्तरदीयत वृक्षगेहादिभिः तुङ्गैः तौ आदाय त्वरान्वितः. இப்போ வியாசர் வந்து ஜனமேஜன் சொல்லிட்டு இருக்காரு, இதே கதை தானே அங்கே நடக்கிறது. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா வியாசர் வந்து ஜனமேஜன் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ விருட்ச கேகாதிபிகி துங்கைஹி அதாவது மரங்கள், அப்புறம் கிரகங்கள், கேகன கிரகங்கள், ஸோ வீடுகள். ஸோ துங்கைஹி ஸோ உயர்ந்த வீடுகள்லாம் இருக்குது, மரங்கள்லாம் உயர்ந்த மரங்கள்லாம் இருக்குது, அந்த வழியாக கொண்டு போகிறான். தௌ ஆதாய அந்த அம்மாவையும் பிள்ளையும் இழுத்துட்டு போகிறான் இல்லையா அந்த பிராமணன். துவரான்விதக வேக வேகமாக போகிறான். ஏவம் விலபதக ராஜ்ஞக அக்ரே இப்படி அழுதுண்டே இருக்கான், ராஜா அழுதுண்டே இருக்கான். அவனுக்கு விப்ரன் அந்த பிராமணனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. இப்படி புலம்பின்னு இருக்கும்போதே இவா ரெண்டு பேரையும் அப்படி மரங்கள் வழியாகவும் வீடுகள் வழியாகவும் விப்ரக அப்படி இழுத்துட்டே போயிட்டே இருந்தானா திடீர்னு பார்த்தா காணும், கண் பார்வையிலேருந்து மறைந்து விட்டார்கள். அந்தரதீயத்தை அந்த விப்ரன் வந்து காணாமல் போய்விட்டான். ஸோ கண் முன்னாடியே குழந்தையில இழுத்துட்டு அவன் பாட்டு போயிட்டான். व्यास उवाच एवं विलपतः राज्ञः अग्रे विप्रः अन्तरदीयत वृक्षगेहादिभिः तुङ्गैः तौ आदाय त्वरान्वितः. अत्रान्तरे मुनिश्रेष्ठः तु
आजगाम महातपाः स शिष्यः कौशिकेन्द्रः असौ निष्ठुरः क्रूरदर्शनः. அத்தராந்தரேன இடையே இதற்கிடையே யார் வரா? விஸ்வாமித்திரர் வந்துட்டாருங்க. முனிசிரேஷ்டமான முனிவரான அந்த கௌஷிகர். ஸோ கௌஷிகேந்திரகா, அது குஷிக வம்சத்தில் சிறந்தவரான விஸ்வாமித்திரர். ஆஜகாம மகா தபஸ்வியான அந்த விஸ்வாமித்திரர் அங்கே வந்தார். ச சிஷ்யக, ஒரு சிஷ்யனையும் கூட்டின்னு வரார். அசோ நிஷ்டுரக, நிஷ்டூரமானவர், ஒரு கருணை கிடையாது. क्रूर दर्शनக, அப்படியே கொடிய தர்சனம். இவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும். அந்த மாதிரி ஒரு கோபத்தோடு அங்கே வந்து சேர்றார் விஸ்வாமித்திரர். अत्रान्तरे मुनिश्रेष्ठस्तु आजगाम महातपाः स शिष्यः कौशिकेन्द्रः असौ निष्ठुरः क्रूरदर्शनः. विश्वामित्र उवाच या त्वया उक्ता पुरा राजन् राजसूयस्य दक्षिणा तां ददस्व महाबाहो यदि सत्यं पुरस्कृतम्. புறா முன்னாடி, ஹே ராஜன் ஹரிச்சந்திரனே, யாத்வயா உக்தா, நீ என்ன தரேன்னு சொல்றியோ, 2 பாரம் கோல்டு தரேன்னு இருக்கா இல்லையா? ஸோ அந்த சொன்ன அமௌண்ட்டை ராஜசூயசிய தட்சிணா, ஸோ ராஜசூய யாகத்தோட தட்சிணையாக நீ எதை தரேன்னு சொல்லி ஒத்துண்டியோ, தான் ததை. ஸோ இப்போ கொடு, ராஜ்யத்தை கொடுத்த போகிறாது, அதுக்கு மேலே உள்ள தட்சிணை எனக்கு கொடு. மகாபாகோ, அதாவது பெருந்தோளுடையவனே, எதி சத்தியம் புரஸ்கிருதம், நீ சத்தியத்தை முன்னிட்டு கொண்டு வாழ்க்கையை நடத்தினே ஆனால் எனக்கு அதை இப்போ கொடுன்னு கேட்க வந்துட்டேன். विश्वामित्र उवाच या त्वया उक्ता पुरा राजन् राजसूयस्य दक्षिणा तां ददस्व महाबाहो यदि सत्यं पुरस्कृतम्. हरिश्चन्द्र उवाच नमस्करोमि राजर्षे गृहाण इमां स्वदक्षिणां राजसूयस्य यागस्य या मया उक्ता पुरा अनग. ஸோ உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன். ஹரிச்சந்திரன் சொல்கிறார், நமஸ்காரம் பண்ணுறேன் ஹே ராஜரிஷியே. கிரகான இமாம், ராஜரிஷின்னு இவரே விஸ்வாமித்திரர் ராஜரிஷி. ஏன்னா முதல்ல ராஜாவாக இருந்தார் இல்லையா, அவர் சத்திரன் தானே, பிராமணன் ஆனானா, அதனால் விஸ்வாமித்திரர் ராஜரிஷின்னு கூப்பிட்றேன். ஸோ கிரகான இமாம் ஸ்வ தட்சிணா, உங்களுடைய தட்சிணை இதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா வித்த பைசா இருக்கேன், பொண்டாட்டியும் குழந்தை வித்த பைசா, அதை கொடுக்குறேன். ராஜசூயசிய யாகசே, ராஜசூய யாகத்தினுடைய அந்த பைசாவாக முன்னாடி சொல்லப்பட்ட புறாமயா உக்தா, முன்னாடி நான் சொன்ன அந்த பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அனக, குற்றமற்றவரை இதை எடுத்துக்கொள்ளுங்கள்னு கொடுக்குறேன். हरिश्चन्द्र उवाच नमस्करोमि राजर्षे गृहाण इमां स्वदक्षिणां राजसूयस्य यागस्य या मया उक्ता पुरा अनग. राधे कृष्ण मैम. विश्वामित्र उवाच कुतः लब्धम् इदं द्रव्यं दक्षिणार्थे प्रदीयते एतदा चक्ष्व राजेन्द्र यथा द्रव्यं त्वया अर्जितम्. உனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு கேட்குறார் பணம். ஏன்னா நல்ல வழியில் வர பணத்தை தான் அவர் வாங்கிப்பார், கெட்ட வழியில் பணம் தான் வாங்க மாட்டார். அதெல்லாம் குதோலப்தம் இதம் திரவியம், உங்களுக்கு எனக்கு எங்கேருந்து இந்த திரவியம் கிடச்சிது, இந்த பைசா கிடச்சிது. தட்சிணார்த்தே பிரதீயத்தை, எனக்கு தட்சிணா நீ கொடுக்குறிய, அந்த பணம் எங்கேருந்து வந்தது? ஏத்ததாட்சக்ஷோ, எது சொல்லுப்பா, ஆச்சக்ஷோன்னு சொல்லு, அதை சொல்லு ராஜேந்திரனே. யதா திரவியம் தொயா அர்ஜிதம், எப்படி நீ இந்த பணத்தை சம்பாதிச்சாய், அர்ஜிதம்னு இது சம்பாதித்தது, நீ எப்படி இந்த பணத்தை சம்பாதிச்சாய் சொல்லுன்னு கேட்குறேன். विश्वामित्र उवाच कुतो लब्धमिदं द्रव्यं दक्षिणार्थे प्रदीयते एतत् आचक्ष्व राजेन्द्र यथा द्रव्यं त्वयार्जितम्. राजा उवाच किम् अनेन महाभाग कथितेन तव अनग शोकः तु वर्धते विप्र श्रुतेन अनेन सुव्रत. இதை கேட்டு என்ன ஆகிறது உங்களுக்குன்னு கேட்குறாங்க. கிம் அனேன, இதை தெரிஞ்சு உங்களுக்கு என்ன போகிறது? மகாபாகியமுடையவரே, கத்தித்தேன, நான் சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தவ அனகான குற்றமற்றவரே, நான் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? ஏன்னா இது விற்கலாங்கிறது அவருக்கு அது சாஸ்திர சம்மதம் தான் போல் இருக்கு. ஆனால் இதை சொல்கிறதுக்கே அவருக்கு வெக்கமாக இருக்குது. பொண்டாட்டி வித்தேன்னு எவனா சொல்லுவேனா, அதை சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறதுன்னு கேட்குறேன். ஷோகாத்து வர்த்தத்தை விப்ர, எனக்கு அதை சொல்லும்போது ஷோகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருது. நீங்கள் கேட்குற கேள்வியில் வர்த்தத்தை ஜாஸ்தியாகுது. ஸ்ருதேன அனேன சுப்ரத, இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களே, இந்த கேள்வி கேட்குறத என்னால் கேட்கவே முடியலை, என்னுடைய சோகத்தை இன்னும் ஜாஸ்தியாக்குறது அது. சுப்ரத, நல்ல விரதத்தோடு கூடியவரே. ராஜா உவாச்ச கிம் அனேன மகாபாக கதிதேன தவ அனக சோகः து வர்த்ததே விப்ர ஸ்ருதேன அனேன சுப்ரத. ऋषिरुवाच अशस्तं नैव गृह्णामि सस्तं एव प्रयच्छ मे
द्रव्यस्य आगमनं राजन् कथयस्व यथा तथम्. நான் வந்து தூஷிதமான பொருளெல்லாம் வாங்க மாட்டேன். அதாவது நல்ல பொருளை தான் நான் வாங்குவேன். சஸ்தம்னா பெஸ்ட்டு, எக்ஸலண்ட்னு அர்த்தம். ஸோ சஸ்தமேவ பிரயச்சமே, நல்ல எக்ஸலண்ட்டாக உள்ள திரவியம் தான் நான் வாங்கிப்பேன். தூஷிக்கப்பட்ட இதெல்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிற. நைவ கிரண்டாமி, நான் ஏற்றுக்க மாட்டேன். திரவியசிய ஆகமனம், அதனால இந்த பணம் எங்கேருந்து வந்துன்னு எனக்கு தெரியணும்னு கேட்குறேன். ஆகமன ராஜன் கதையஸ்வ யதா ததா, உள்ளது உள்ளபடி நீ எப்படி பணம் வந்து சொல்லு கேட்குறேன். கதையஸ்வ. ऋषिरुवाच अशस्तं नैव गृह्णामि शस्तं एव प्रयच्छ मे द्रव्यस्य आगमनं राजन् कथयस्व यथा तथम्. राजोवाच मया देवी तु सा भार्या विक्रीता कोटिसम्मितैः निष्कैः पुत्रः रोहित आख्यः विक्रीतः अर्बुदसंख्यया विप्र 11 कोट्यः त्वं सुवर्णस्य गृहाण मे. ஸோ ராஜா இப்போ தான் சொல்கிறார் உள்ளபடி. ஸோ கோட்டி சம்மிதைஹி நிஷ்கைஹி, நிஷ்கன காயின். ஸோ ஒரு கோடி இது கணக்கால் அந்த கோடி சொல்லக்கூடிய கோடி காயின்கள், ஸ்வர்ண முத்திரைகள், அதை வச்சுண்டு மயா தேவி தூ சா பாரியா விற்கிறதா, என்னுடைய பொண்டாட்டியான அந்த தேவியை நான் விற்றேன், அவள் விற்கப்பட்டாள். அதுக்கு கிடைச்ச பணம் வந்து கோடி சொர்ண முத்திரைகள். புத்திரக ரோஹிதாக்கியக, என்னோட பிள்ளையை நான் விற்றேன். ரோஹிதன் என்று பெயரிடப்பட்ட அந்த பிள்ளையையும் விக்ரீத்தக, அவனையும் விற்றதுனால அற்புத சங்கியா 10 கோடி பணம் கிடச்சிது. ஸோ 10 கோடி சொர்ண முத்திரை கிடச்சிது. விப்ர பிராமணோத்தமரே 11 கோட்டியக, இப்படி இப்போ 10 + 1 கோடி 11 கோடி. 11 கோட்டியக, இந்த 11 கோடியை சொர்ணமுதிரைகளையும் சொர்ணஸ்ய இந்த சொர்ணமுதிரைகளையும் தொம் கிருகான நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மே, என்னுடைய நான் இப்போ 11 கோடி சொர்ணமுதிரை தரேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். राधाकृष्ण अर्बुदम्. राजोवाच मया देवी तु सा भार्या विक्रीता कोटिसम्मितैः निष्कैः पुत्रः रोहित आख्यः विक्रीतः अर्बुदसंख्यया विप्र 11 कोट्यः त्वं सुवर्णस्य गृहाण मे. सूतौ उवाच तद्वित्तं स्वल्पम् आलक्ष्य दार विक्रय संभवं शोक अभिभूतं राजानं कुपितः कौशिकः अब्रवीत्. ஸோ தார விக்கிரய சம்பவம் சோக அபிபூதம் ராஜானம், பொண்டாட்டியை விற்றதனால் ஏற்பட்ட சம்பவம்னு சம்பவித்த சோக அபிபூத, சோகத்தால் மூடப்பட்ட. அபிபூதம்னு அபிபூதம்னா அவமானம்னு ஒரு அர்த்தம். ஸோ சோகத்தில் ஒரு அவமானமாக இருக்குது, பொண்டாட்டியை விற்றதே ஒரு அவமானம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ராஜாவை பார்த்து தத் வித்தம், அவன் கொடுத்த பணம் ஸ்வல்பம் ஆலட்சியம், ரொம்ப சொல்பமான பணம், இது தட்சிணைக்கு போராது. விஸ்வாமித்திரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சொல்பமான பணம். ஸோ ஆலக்ஷி அதை பார்த்து குபித்தக கௌஷிகக அப்ரவீத்து, கோபம் கொண்ட அந்த கௌஷிகர் அந்த விஸ்வாமித்திரர் இப்போ பேசுகிறார். सूतौवाच तद्वित्तं स्वल्पमालक्ष्य दार विक्रय संभवं शोक अभिभूतं राजानं कुपितः कौशिकः अब्रवीत्. ऋषिरुवाच राजसूयस्य यज्ञस्य न एषा भवति दक्षिणा अन्यत् उत्पादय क्षिप्रं சம்பூர்ணா ஏன சாபவேத். அப்போ கௌஷிகர் சொல்கிறார், ராஜசூய சேர்க்க சார், ராஜசூயாக அவ்வளோ பெரிய யாகம் பண்ணிவிட்டு இது வந்து தட்சிணையாக கொடுத்தா நான் ஏஷா பவதி, இது தட்சிணைக்கு ஆகாதுப்பா, இந்த படம்லாம் தட்சிணை ஏற்றுக்க முடியாது, அவ்வளோ பெரிய யாகத்தை பண்ணின நீ எனக்கு இது கொடுக்குற தட்சிணை இல்லை. அந்நது உற்பாதையா இன்னும் ஏற்படுத்து, இன்னும் பணத்தை உண்டாக்கு, உற்பாதனம் பண்ணு அப்படிங்கிறார். சிப்ரம் வேகமாக, சம்பூர்ணா ஏன சாபாவித, அப்போ தான் பூர்ணமாகும். இன்னும் நிறைய சம்பாதிச்சு எனக்கு கொடு, அப்போ தான் நீ கொடுக்குற தட்சணை பூர்ணமாக ஆகும். ऋषिरुवाच राजसूयस्य यज्ञस्य न एषा भवति दक्षिणा अन्यत् उत्पादय क्षिप्रं सम्पूर्णा येन सा भवेत्. तत्र बन्धो मम इमां त्वं सदृशीं यदि दक्षिणां मन्यसे तर्हि तत्क्षिप्रं पश्य त्वं मे परं बलम्. சத்ரபந்தோ நேம் சேக் சத்திரியன்னு அர்த்தம். அதாவது சத்திரியனோட ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லாதவனேன்னு கூப்பிட்றேன் சத்ரபந்து. அது மாதிரி பிரம்மபந்துன்னா பிராமணன் நேம் சேக், ஒரு பூனல் போட்டதுனாலே பிராமணன், அவ்வளோதான். வேதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்போ அது பிரம்மபந்து. இங்கே சத்ரபந்தோன்னு கூப்பிட்றேன்.
சத்திரியன்னு பெயர் போட்டுன்னு அந்த சத்ருபந்துவாக இருக்கக்கூடியவனே, மம இமாம் இந்த துவம் நீ வந்து மம இமாம் சதுரிஷீம் எதி தட்சிணாம் மன்யசே, நீ கொடுக்குற இந்த ஒரு தட்சிணை கொடுத்துருக்கே, இப்போ ஒரு 11 கோடி சொர்ணமுத்திரை, இதுதான் தட்சிணை நீ நினைத்தால், மன்யசேன கருதினால், தர்ஹி அப்போ பஷ்ய துவம் மே பரம்பலம், அப்போ நீ என்னோட பலத்தை பாரு, இது என்னை பொறுத்த வரைக்கும் தட்சிணையே கிடையாது இது. ஸோ என்னுடைய பலத்தை நான் காட்டுறேன், உனக்கு சாபத்தை வீச போகிற நிற்போங்கிறார். சிப்ரம் உடனடியாக என்னுடைய பரமமான பலத்தை பார், இதை போய் ஒரு தட்சிணை நீ நினைக்கிறியா அப்படிங்கிற. சத்ரபந்தோ மம இமாம் த்வம் சத்ருஷீம் யதி தக்ஷிணாம் மன்யசே தர்ஹி தத் க்ஷிப்ரம் பஷ்யத்வம் மே பரம்பலம். மம சத்ருஷீம்னு எடுத்துக்கிறாங்க. மம சத்ருஷீம்னா எனக்கு ஏற்ற மாதிரி, ஒரு விஸ்வாமித்திரருக்கு கொடுக்கக்கூடிய தட்சிணை இவ்வளவுதான் நீ நினைச்சியானாங்கிறார். அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. तपसः अस्य सूतप्तस्य ब्राह्मणस्य अमलस्य च मत्प्रभावस्य च उग्रस्य शुद्धस्य अध्ययनस्य च. என்னுடைய தபஸோட பலத்தை காட்டுறேன்னு. இப்போ சூதப்தசிய நான் பயங்கரமாக தபஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் டைரக்ஷனாக போய் தபஸ் பண்ணார். ஏன்னா ஒரு டைரக்ஷனில் போய் தபஸ் பண்ணினா ஒரு மேனகவர்கள் போயிடுது, தபஸெல்லாம் போயிடும். உடனே இன்னொரு டைரக்ஷனில் போய் தபஸ் பண்ணுவார். இப்படி டைரக்ஷனெல்லாம் பண்ணியிருக்கார் அவர். ஸோ அப்படி தபஸ் பண்ணின என்னுடைய பிராமணசிய ஒரு பிராமணன், அமலசிய அமலமானவன், குற்றமற்றவன் நான், எல்லாம் தன்னை பற்றிய பெருமை சொல்லிக்கிறார் அவர். ஸோ மத் பிரபாவசிய அப்படிப்பட்ட என்னுடைய தபசசிய மத் பிரபாவசிய என்னுடைய பிரபாவத்தை, உக்ரமான பிரபாவம், சாதாரண பிரபாவம் கிடையாது என்கிட்ட, பயங்கரமான பிரபாவத்தை உடையவன் நான். சுத்தசிய அத்தியனசிய வேத அத்தியனெல்லாம் சுத்தமாக பண்ணியிருக்கேன் நான். ஸோ என்னுடைய வேத அத்தியனெல்லாம் குற்றம் வர எதுவுமே கிடையாது. அப்படி அமலமான என்னுடைய பரமமான பலத்தை நீ பார் அப்படிங்கிற. तपसः अस्य सुतप्तस्य ब्राह्मणस्य अमलस्य च मत्प्रभावस्य च उग्रस्य शुद्धस्य अध्ययनस्य च. राजोवाच अन्यत् दास्यामि भगवन् कालः कश्चित् प्रतीक्ष्यताम् अधुना एव अस्ति विक्रीता पत्नी पुत्रश्च बालकः. ஸோ ராஜா கேட்குறான், கெஞ்சி கேட்குறான், பகவான், ஹே பகவானே, ஸோ அந்நியத்து தாசியாமி, இன்னும் தரேன், அந்நியத்துனா வேறு ஏதாவது தரேன், நான் கண்டிப்பாக தரேன், தாசியாமி கொடுப்பேன். காலக கஷ்டித் பிரிச்சு, கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கோலேன்னு கேட்குறேன், டைம் கேட்குறான் இப்போ. ஸோ கஷ்டித் காலம், கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பிரதீட்சதாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருங்கோ. அதுனா ஏவ அஸ்தி விற்கிறதா, இன்றைக்கி தான் பொண்டாட்டி விற்றுருக்கேன் நான், இந்த துக்கமே பயங்கரமாக இருக்கு எனக்கு. ஸோ அதுனா ஏவ இப்போ தான் ஜஸ்ட் நவ் விக்ரீதா பத்னி, என் பொண்டாட்டி விற்கப்பட்டாள். புத்திரஷ்ட பாலக்காக குழந்தை, அந்த புத்திரனே விற்கப்பட்டான். ஸோ அப்படி இருக்கு, சோகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகுது எனக்கு கொடுக்கும்போது கேட்குறேன். राजा उवाच अन्यत् दास्यामि भगवन् कालः कश्चित् प्रतीक्ष्यताम् अधुना एव अस्ति विक्रीता पत्नी पुत्रश्च बालकः. विश्वामित्र उवाच चतुर्भागः स्थितः यो अयं दिवसस्य नराधिप एष एव प्रतीक्ष्यः मे वक्तव्यं न उत्तरं त्वया. ஸோ திவசஸ்ய சதுர்பாகः, திவஸ்னா டே டைமில் எனக்கு 1/4 பாகம் பாக்கி இருக்குது. ஏன்னா முதல்ல வரும்போது அரை பாகம் இருந்தது, ஹாஃப் டே தான் இருந்தது. இப்போ ஹாஃப் டேக்குள்ளே அந்த 1/4 பாகத்தில் பொண்டாட்டி பிள்ளை வித்தாச்சு, இன்னும் ஒரு 1/4 பாகம் பாக்கி இருக்குது டே டைமில். ஸோ நராதிப்ப அந்த ஒரு மாதம் முடியறதோடு டைம் இந்த 1/4 நாள் தான் பாக்கி இருக்குது. நராதிப்ப ஹே ராஜா சிதகா பாக்கி இருக்குது. ஏஷையேவ பிரதீட்சகா, இந்த 1/4 நாள் நான் வெயிட் பண்ணுறேன் உனக்கு வேண்டி, அவ்வளோதான் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ வெறும் இந்த 1/4 டே மட்டும் லெஃப்ட் ஓவர் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் வெயிட் பண்ணுவேன், பிரதீட்சையாக எதிர்பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் துவயா ந உத்தரம் மே வக்தவியம், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் டைம் கொடுலாம் நீ பதில் பேசவே படாது, பணம் கொடுத்தே தீரணுன்ட்டு. विश्वामित्र उवाच चतुर्भागः स्थितः यो अयं दिवसस्य नराधिप एष एव प्रतीक्ष्यः मे वक्तव्यं न उत्तरं त्वया. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे हरिश्चन्द्रस्य पत्नी पुत्र विक्रयवर्णनं नाम 22ोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 23ोऽध्यायः. व्यासौ उवाच तम् एवम् उक्त्वा राजानं निर्घृणं निष्ठुरं वचः तद् आदाय धनं पूर्णं कुपितः कौशिकः ययौ. ஸோ வியாசர் ஜனமேஜயன் சொல்லிட்டு இருக்கார்,
ராஜானம் தம், அந்த ராஜாவை பார்த்து ஏவம் உக்துவா, இவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி நான் 4 நாள் கழித்து திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஸோ நிர்கிருணம்னு கொஞ்சம் கூட கருணையே இல்லாதவர். நிஷ்டுரம் வச்சக, ஸோ ரொம்ப நிஷ்டூரமான கொடுமையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு ததா ஆதாய தனம் பூர்ணம், முன்னாடி கொடுத்தானே பணம் 11 கோடி சொர்ண முத்திரை, அதை எடுத்துட்டாச்சு. ஆதாய எடுத்துக்கொண்டு அந்த தனத்தை கௌஷிக்காக ஏயோ அவர் கிளம்பி போயிட்டார். 11 கோடி முத்திரையை எடுத்துட்டு கோபத்தோடு வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் கிளம்பினார். तम् एवम् उक्त्वा राजानम् निर्घृणम् निष्ठुरम् वचः तदादाय धनम् पूर्णम् कुपितः कौशिकः ययौ विश्वामित्रे गते राजा ततः शोकम् उपागतः श्वास उच्छ्वासम् मुहुः कृत्वा प्रोवाच उच्चैः अधोमुखः. ஸோ விஸ்வாமித்ரே கதே, விஸ்வாமித்ரே போயாச்சு. போனதுக்கப்புறம் ராஜா ததக சோகம் திருப்பி சோகம் வந்துடுது. என்னடா எப்படி தான் இந்த கடன் அடைக்க போகிறேன்ட்டு ஒரே சோகத்தை அடைந்தான். சுவாச உச்வாசம், அப்படியே சுவாசிக்கிறான். மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க பெருமூச்சு விட்டுக்கொண்டு அதை மீண்டும் மீண்டும் அந்த பெருமூச்சு விட்டுக்கொண்டு முகுகுன்னு அடிக்கடி புரோவாச்ச உச்சைகி அதோ முகக, அதாவது தனக்கு தானே பேசிக்கிறான். இப்போ உச்சைகி அதோ முகக, மூஞ்சியை தொங்க போட்டுண்டு தனக்கு தானே அப்படி கத்தி பேசுகிறான் அவன். विश्वामित्रे गते राजा तत शोकमुपागतः श्वास उच्छ्वास मुहुः कृत्वा प्रोवाच उच्चैः अधोमुखः. புரோவாச்சாங்கிறது இங்கே வந்து கத்தி பேசுகிறான். எதனாலன்னா தன்னையே விற்க போகிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு. वित्तक्रीतेन यस्य आर्तिः मया प्रेतेन गच्छति स ब्रवीतु त्वरायुक्तः यामे तिष्ठति भास्करः. ஸோ யாமே திஷ்டதி பாஸ்கரக, கடைசி யாமத்தில், யாமம் 4 யாமம், டே டைமுக்கு 4 யாமம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 4வது யாமத்தில் பாஸ்கரக திஷ்டதி, சூரியன் நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது சூரியன் மறைய போகிறான். 4வது யாமத்தில் நின்று கொண்டிருக்கிறான் சூரியன். அதனால் மயா பிரேத்தேன, பிரேதம் போல் ஆயிட்டேன் நான். ஸோ நான் பிரேதம் போல் இருக்கக்கூடிய என்னை வித்தக்ரீதேன எஸ்ய ஆர்த்திகி, அதை பைசா கொடுத்து, வித்தம்னா பணத்தை கொடுத்து, கிரீதா அதை பணத்தை கொடுத்து என்ன வாங்கி, எஸ்ய ஆர்த்திகி கச்சதி, யாருடைய கஷ்டம் நீங்குமோ, ஸோ என்ன வாங்கிறதுனால யாருக்காவது கஷ்டம் போகும் என்றால் சக பிரவீது, சொல்லுங்கோ, என்ன பணம் கொடுத்து யார் வேணால் வாங்கிங்கோ. ஸோ பிரவீது சொல்லுங்கோ, துவராயுக்தக, வேகமாக சொல்லுங்கோ, ஏன்னா 4வது யாமத்தில் சூரியன் இருக்கிறான்னு கத்தி தன்னை விற்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறான் ஹரிச்சந்திரன். वित्तक्रीतेन यस्य आर्तिः मया प्रेतेन गच्छति सः ब्रवीतु त्वरा युक्तः यामे तिष्ठति भास्करः. अत आजगाम त्वरितः धर्मचाण्डालरूपदृक् दुर्गन्धः विकृत उरस्कः श्मश्रुतो दन्तुरः अग्रणी. ஸ்மஷ்ருலக, ஓகே. ஸோ ஒருத்தன் வரான், உடனே வேகமாக வரான். யார்? தர்ம தேவதையே வேஷம் போட்டு வரான். ஸோ தர்ம தேவதையே துவரித்தக வேகமாக ஆஜகாமா வந்தான் அந்த இடத்துக்கு. சாண்டாள ரூபத்திற்கு, ஒரு சாண்டாளன், கீழ் ஜாதியான ஒரு வேஷம், அந்த சாண்டாள ரூபத்தை எடுத்துக்கொண்டு தர்ம தேவதையே அப்படி வரார். துர்கந்தக, பக்கத்தில் நிற்க முடியாது, அவ்வளோ துர்கந்தமாக இருக்குது அவன்கிட்ட நின்னா. விக்ருத உரஸ்கக, நெஞ்செல்லாம் விகாரமாக இருக்குது, பார்க்கவே சகிக்கலை, அப்படி ஒரு ரூபம். ஸோ விகாரமான அந்த நெஞ்சு. ஸ்மஷ்ருலக, மீசை தாடியெல்லாம் பயங்கரம், மீசை தாடிக்கு தான் ஸ்மஷ்ருன்னு பேர். ஸ்மஷ்ருலகனா எங்கே பார்த்தாலும் முடி வளர்ந்து அப்படியே தாடி மீசையோட. தந்துரக, பெரிய பல்லு, தாந்து, ஸோ பல்லு, பெரிய பல்லு. அக்ரிணி, துளி கூட இரக்கமற்ற ஒரு சொரூபத்தோடு தர்ம தேவதையை வேஷம் போட்டுட்டு சாண்டாள வேஷத்தோடு அங்கு வந்தான். அத ஆஜகாம த்வரிதஹ தர்மஹ சாண்டாள ரூபத்ருக் துர்கந்தஹ விக்ருத உரஸ்கஹ ஸ்மஷ்ருலஹ தந்துரஹ அக்ரணி. கிருஷ்ணஹ லம்போதரஹ ஸ்னிக்தஹ கராலஹ புருஷ அதமஹ ஹஸ்த ஜர்ஜரயஷ்டிஷ்ச ஷவமால்யைஹி அலங்கிருதஹ. ஸோ கிருஷ்ணகன பிளாக், கருகருன்னு இருக்கான். லம்ப உதரகன தொங்கும், வயர்லாம் தொங்கிறது, அப்படி கீழே தொங்கிறது, அப்படி வயிறு. லம்ப உதரக ஸ்னிக்தக,
ஸ்னிக்தகன்னா என்னது அப்படியே ஒரு மாதிரி வழுவழுப்பாக எண்ணெயெல்லாம் பிரட்டின்னு இருப்பான் போல் இருக்கு, அதனால ஸ்னிக்தமாக இருக்கான். கராளக கொடியவனாக, புருஷ அதமக புருஷ ஸ்ரீதேவி பேசுப்பா புருஷ அதமக அதாவது கீழான புருஷன், ஒரு நல்ல மனுஷன் கிடையாது, அப்படி ஒரு அதமனான புருஷன். ஹஸ்தா ஜர்ஜர எஷ்டிசா, ஹஸ்தாங்கிறது இங்கே ஹஸ்தே கையில் ஒரு கம்பு வச்சுட்டு இருக்கான். ஜர்ஜர எஷ்டின்னு அந்த அந்த கம்பு கூட மூத்து பழுத்து அப்படியே வயசான ஒரு கம்பு, அப்படி ஒரு கம்பு வச்சுட்டு இருக்கான். ஷவமாலியைகி அலங்கிருத்தக மாலை போட்டுருக்கான். என்ன மாலைன்னு பார்த்தா ஷவங்களோட தலையெல்லாம் வச்சு ஒரு அலங்காரமாக மாலை. ஸோ மண்டையோட்டு மாலையை போட்டுட்டு அங்கே வந்திருக்கான் ஒரு சாண்டாளன். कृष्णः लम्बोदरः स्निग्धः कराल पुरुष अदमः हस्त जर्जर यष्टिश्च शवमाल्यैः अलङ्कृतः. चाण्डाल उवाच अहं गृह्णामि दासत्वे वृद्ध्यार्थः सुमहान् मम क्षिप्रम् आचक्ष्वमौल्यं किम् एतत्ते सम्प्रदीयते. சாண்டாளன் சொல்கிறான், நான் வாங்கிக்கிறேன்பான்றான், உன்னை நான் வாங்கிக்கிறேன். அகம் கிருண்ணாமி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாசத்துவே, தாசனாக எனக்கு அடிமையாக நான் நீவா. பிரித்தியார்த்தக சுமகான் மமக, எனக்கு ஆர்த்தி இருக்குது. அர்த்தகனது இங்கே எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அர்த்தகன பிரித்தியார்த்தகன சேவகனாக, பிரித்தியான்னு சொன்னால் சேவகன், வேலை செய்யக்கூடியவன். பிரித்தியா எஜமானுக்கு பர்த்தான்னு பேர், தலைவன். பர்த்தான கணவன் ஒரு அர்த்தம், பர்த்தான எஜமான்னு ஒரு அர்த்தம். ஸோ பிரித்தியகான வேலைக்காரன். ஸோ கிங்கரியத்துக்கு அந்த காரணத்துக்காக எனக்கு சூமகான் மம, எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. யாராவது வேலைக்காரன் கிடைக்க மாட்டாளான்ட்டு எனக்கு ஆசை இருக்குது, அதனால நான் உன்னை வாங்கிக்கிறேன். க்ஷிப்ரம் ஆச்சக்ஷவ, மௌல்யம் ஆச்சக்ஷுவ, உன்னோட வேல்யூ எவ்வளவு, உனக்கு நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும் சொல்லு. கிம் ஏதத்தே சம்பிரதீயத்தே, ஸோ உனக்கு நான் இது போகிறாதா, நான் வச்சுட்டுருக்கேன் பாரு இந்த பணம், நான் கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு நீ வரியான்னு கேட்குறான். இப்போ चाण्डाल उवाच अहं गृह्णामि दासत्वे वृद्ध्यार्थसु महान् मम क्षिप्रम् आचक्ष्व मौल्यं किम् एतत्ते सम्प्रदीयते. व्यासौ उवाच तं तादृशम् अथ आलक्ष्य क्रूरधृत्युं सुनिर्घृणं वदन्तम् अतिदुश्शीलं कस्त्वम् इति आह पार्थिवः. ஸோ அவனை பார்க்குறான் ஹரிச்சந்திரன், பார்த்தாலே சகிக்கலை. क्रूर दृष्टि कण पार्वे सर क्रूरमा सो सुनिर्गृणम करुणैयற்றவனாக இருந்தவனை பார்த்து அதிதுஷீலம் வதந்தம் ஒரு ஒழுக்கமே இல்லை அவன் பேசுறது வரல வா 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 சீக்கிரம் தாசனா வாவான்னு பேசுறான் காசை கொடுத்து ரெடியா இருக்கான் அவன் ஸோ இப்படி ஒரு ஒழுக்கமற்றவனாக இருந்த அவனை பார்த்து இவருக்கு பார்த்திவக கேட்குற ஆக பார்த்திவக ராஜா பேசுறார் கஸ்துவம் நீ யாருப்பா கேட்குறாரு இப்போ ராஜா व्यासोवाच तं तादृशम् अथ आलक्ष्य क्रूरदृष्टिं सुनिर्घृणं वदन्तम् अतिदुःशीलं कस्त्वम् इति आह पार्थिवः चाण्डाल उवाच चाण्डालः अहम् इह ख्यातः प्रवीर इति नृपोत्तम शासने सर्वदा तिष्ठ मृतचैल अपहारकः என் பேர் பிரதிவீரன் சொல்கிறேன் நான் பிரதிவீரன் என்ற சாண்டாளன் அகமிக சாத்தகா எல்லாருக்கும் தெரியும் என்ன ஏன்னா எல்லா வீட்லேயும் சாவு நடக்கும் சாவு வந்தால் இவன் தேடி தான் போனோம் அதனால எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும்ப்பா நிருபோத்தமஹே ராஜாவே என் பேர் பிரவீரன் ஸோ நீ என்ன பண்ணணும் மிருதச்சைல அபகாரக செத்தவனுடைய அந்த வேஷ்டியெல்லாம் துணியெல்லாம் எடுக்கணுமே அதுக்கப்புறம் தான் நீ எரிப்பா ஸோ அதனால மிருத சைலன்னு சேலைன்னு அர்த்தம் உடைன்னு அர்த்தம் ஸோ செத்த பாடியிலேருந்து உடைகளை உருவக்கூடியவனாக திஷ்டா நீ அப்படி ஆகு என்னோட தாசன்னா நீ இதுதான் பண்ணணும் உன்னோட வேலை இதுதான் ஸோ அப்படி இரு சர்வதா சாசனே என்னுடைய ஆர்டர் படி நீ நிற்கணும் நான் உனக்கு ஆர்டர் என்ன கொடுக்குறேனோ ரூல் பண்ணுறேனோ நீ அதுபடி இந்த செத்த உடம்புலேருந்து பாடியிலேருந்து எல்லாம் உடையெல்லாம் உருவி எடுக்கிறவனாக ஆகுன்னு சொல்கிறேன் चाण्डाल उवाच चाण्डालः अहम् इह ख्यातः प्रवीर इति नृपोत्तम शासने सर्वदा तिष्ठ मृतचैल अपहारकः एवम् उक्तः तदा राजा वचनं च इदम् अब्रवीत् ब्राह्मणः क्षत्रियः वापि गृह्णातु इति मतिर्मम ஸோ இப்படி சொன்ன உடனே
ராஜாவை பார்த்து இந்த மாதிரி சொன்னோடனே சாண்டாளன் சொன்னோடனே ராஜா இதம் வதனம் அப்ரவீத். ராஜா சொல்கிறார் தனக்கு பிடிக்கலைங்கிறத சொல்ல போகிறார். இப்போ பிராமணகா சத்ரியகா வாபி, ஏதாவது பிராமணன் என்ன வாங்கிக்கிட்டோம் இல்லை சத்திரியன் என்ன வாங்கிக்கிட்டோம். வாப்பினா ஆர் பிராமணனோ அல்லது சத்திரியனோ கிருணாத்து அவன் என்னை வாங்கட்டும் என்று மதிர் மம, நான் அப்படித்தான் நினைக்கிறேன்ப்பா, நீ என்ன வாங்காதேங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறார். एवमुक्तः तदा राजा वचनं च इदमब्रवीत् ब्राह्मणैः क्षत्रियः वापि गृह्णातु इति मतिर्मम. ब्राह्मणः ओके. उत्तमस्य उत्तमो धर्मः मध्यमस्य च मध्यमः अधमस्य अधमश्च एव इति प्राहुः मनीषिणः. மனிஷினகன மனிஷான புத்தி. ஸோ அந்த புத்தி உடையவர்கள் என்ன சொல்கிறான்னா உத்தமசிய உத்தமோ தர்மகா, உத்தமமான பிறந்தவர்கள் உத்தமமான தர்மத்தை கண்டுபிடிக்கணும், அவளோட தர்மம் வேறு. அது மாதிரி மத்தியமசிய ச மத்தியமக, மத்தியமமாக பிறந்தவர்கள் மத்தியமமான தர்மம் அவளோட தர்மமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒரு வைஷ்யனோட தர்மம் வேறு, சத்திரனோட தர்மம் வேறு, பிராமண தர்மம் இந்த மாதிரி இருக்குது. அதமசிய ச அதமக, ஸோ அதமன் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மம் கீழான தர்மம். ஸோ இதி பிராகுகு இவ்வாறு சொல்கிறா. அதனால உன்னுடைய தர்மம் நீச்சமான தர்மம், அதை நான் எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு கேட்குறான். இப்போ उत्तमस्य उत्तमो धर्मः मध्यमस्य च मध्यमः अधमस्य अधमश्च एव इति प्राहुः मनीषिणः. चाण्डाल उवाच एवमेव त्वया धर्मः कथितः नृपसत्तम अविचार्य त्वया राजन् அதுனா உக்தம் மம அக்ரதஹ. நிருபசத்தமா சாண்டாளன் இப்போ பேசுகிறான். நிருபசத்தமா சிறந்த ராஜாவே, சத்தான ராஜாவே, ஏவமேவ தொயா தர்மக கத்தித்தக, நீ சொல்லிட்டப்பா தர்மம் என்னதுன்னு நீ சொல்லிட்ட. கத்தித்தக சொல்லப்பட்டது, உன்னால் தர்மத்தை இப்போ எடுத்து சொல்லப்பட்டது. தொயா ராஜன் அவிச்சாரிய, அதாவது யோசிக்காமல் நீ என்கிட்ட இந்த தர்மத்தை பற்றி பேசிட்டப்பா. அதுனா உக்தம் மம அக்ரதக, என் முன்னாடி இந்த தர்மத்தெல்லாம் யோசிக்காமல் என் முன்னாடி சொல்கிறியேன்னு போய் கேட்குறான், ஆரம்பிக்கிறான் சாண்டாளன். चाण्डाल उवाच एवमेव त्वया धर्मः कथितः नृपसत्तम अविचार्य त्वया राजन् अदुना उक्तं मम अग्रतः. विचारयित्वा यो ब्रूते सः अभीष्टं लभते नरः सामान्यम् एव तत् प्रोक्तम् अविचार्य त्वया अनग यदि सत्यं प्रमाणन्ते गृहीतः असीन संशयः. ஸோ நீ யோசிச்சு சொன்னியா? சொல்லும்போது என்ன சொன்னேன்? யாருக்கு பண தேவை இருக்கோ அவள் என்ன வாங்கிக்கலான்னு சொன்னேன். யோசிச்சு சொன்னியா? அப்போ யோசிச்சு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கேட்குறான் அவன். விசாரயித்வா யோ ப்ரூத்தே, யார் அறிஞ்சு ஆலோசித்து யோசித்து சொல்கிறாளோ அவள் அபீஷ்டம் லபத்தே நரகா, அவள் விரும்பியதை அடைவார்கள். நீ என்ன சொன்னேன்? சாமானியமேவ, சாமானியமாக பேசிவிட்டேன். என்ன பேசினேன்? யாருக்கு ஆர்த்தி இருக்கோ, யாருக்கு பைசா இருக்கோ என்ன வாங்கிங்கன்னு சொன்னேன். அப்படி சாமானியமாக பேசிவிட்டு எனிபடி கேன் பை அப்படிங்கிறது, சாமானியன் யார் வேணால் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு தத் புரோக்தம் அவிச்சாரியத்தோ யானக, யோசிச்சு சொன்னியா? அப்போ இல்லையே, அனக குற்றமற்றவனேன்னு சொல்கிறான். அப்போ கூட எதி சத்தியம் பிரமாணத்தை, நீ சத்தியத்தில் நிலை பெறுவாய் என்றால், நீ சத்தியம்தான் உனக்கு பிரமாணம்னு நீ நினைச்சா, கிரகீதக அசீன சம்சயக, நீ என்னால் வாங்கப்பட்டு விட்டாய் அப்படின்னு சொல்கிறான். கிரகீதக அசி, என்னால் வாங்கப்பட்டியாச்சு. நீ உண்மை பேசுகிறவனா இருந்தால், நீ பேசுறது உண்மையானால் நான் பணம் கொடுக்குறேன், நான் வாங்குறேன். அப்போ நிச்சயமாக நீ வாங்கப்பட்டு விட்டாயின்னு விட்டான். யார் அந்த சாண்டாளன்? என்ன மாதிரி பேசுகிறான் பாருங்க. विचारयित्वा यो ब्रूते सो अभीष्टं लभते नरः सामान्यमेव तत् प्रोक्तम् अविचार्य त्वया अनग यदि सत्यं प्रमाणं ते गृहीतः असि न संशयः. हरिश्चन्द्र उवाच असत्यात् नरगे गच्छेत् सत्यः क्रूरे नर अधमः ततश्चाण्डालता साध्वी न वरामेहि असत्यता. ஓகே, அப்போ என்ன சொல்கிறான்? நர அதமக, அதாவது கீழான ஒரு நரன், ஒரு மனிதன். அசத்தியாத் குரூரே நரக்கே கச்சேத், அசத்தியம் பேசினால் அவன் எங்கே போவன்? குரூரமான நரகத்துக்கு அவன் போவான். சத்தியக, உடனடியாக அவனுக்கு நரகம்தான் சித்திக்கும் பொய் பேசினால்.
அதனால ததக ஆகவே சாண்டாளதா சாத்வி, ஓகே நான் சாண்டாளன் தர்மத்தை நான் கடைப்பிடிக்கிறேன், அதுவே எனக்கு ஓகே. சாத்வின்னு இது சாது சாதுன்னா ஓகே ஓகேன்னு அர்த்தம். எனக்கு சாண்டாளமாக ஆகிறதே எனக்கு ஓகே. சத்தியத்தை நான் கடைப்பிடிக்கலைன்னா கீழான நரகத்துக்கு போகிறதுனால நான் வராமேகி அசத்தியதா, எனக்கு அசத்தியம் பேசுறது எனக்கு சிறப்பு அல்ல, எனக்கு அது வரமாக ஆகாது. அதனால நான் சாண்டாளத்தனத்தை ஏற்றுக்கிறேன்னு விட்டான் உடனடியாக ஹரிச்சந்திரன். हरिश्चन्द्र उवाच असत्यात् नरके गच्छेत् सत्यः क्रूरे नर अधमः ततश्चाण्डालता साध्वी न वरामेहि असत्यता। व्यास उवाच तस्य एवं वदतः प्राप्तः विश्वामित्रः तपोनिधिः क्रोध अमर्ष विवृत्त अक्षः प्राह च इदं नराधिपम्। அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுக்கிறேன், ரெண்டு லைன். ओके। चाण्डालः अयं मनस्तं ते दातुं वित्तम् उपस्थितः कस्मात् न दीयते मह्यम् अशेषा यज्ञदक्षिणा। வியாசர் சொல்றார் இப்போ தசை ஏவம் வதத்தக்கா சொல்லிட்டு இருக்கான். இப்போதான் சாண்டாளன் என்ன சொன்னான், நான் உன்னை வாங்கியாச்சு அப்படின்னு ஹரிச்சந்திரன் சொல்லிட்டேன், நான் ஒத்துக்கிறேன்னு விட்டான் இல்லையா. ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டாருங்க யார், விஸ்வாமித்திரகா தபோ நிதி, தபசையே நிதியாக உடைய அந்த விஸ்வாமித்திரர் அங்கு பிராப்தகா வந்து அடைந்தார். குரோத அமர்ஷ விவிருத்தாட்சகா அவரோட டிஸ்கிரைப் பண்றார், கோபத்தோடு வரார். அமர்ஷனா இது மன்னிக்க முடியாத கோபம், அமர்ஷம்னாலே மன்னிக்கவே முடியாத கோபம், அவ்வளோ அப்படிப்பட்ட கோபம். விவிருத்தாட்சகா கண்ணெல்லாம் சவச்சன்னு அந்த கோபம் அப்படி தெரிகிறது, கண்ணெல்லாம் விகாரமாக இருக்கக்கூடிய. பிராகச இதம் நராதிபம், இதை ராஜாவை பார்த்து இவ்வாறு சொன்னார். சாண்டாளோ அயம் மனஸ்தம் தே, ஸோ உன்னுடைய சாண்டாளம் மனசில் வந்து சாண்டாளன் ஆர்த்துக்குன்னு நீ மனசில் நினச்சாச்சு. தாத்தும் வித்தம் உபஸ்திதகா, இவன் ரெடியாக இருக்கான், பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ உனக்கு நீ விரும்பிய பணத்தை தரத்துக்கு அவனும் ரெடியாக இருக்கான். உபஸ்திதகா கஸ்மாத் ந தீயத்தே மகியம், அப்படி இருக்கும்போது என் பணத்தை நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாய், குடு வாங்கி எடுத்து கொடுங்கிறான். ந தீயத்தே மஹ்யம், எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன். அசேஷா யஜ்ஞதட்சிணா, மீதம் இருக்கக்கூடிய, அசேஷானா மிச்சம் இல்லாமல் அர்த்தம். ஸோ மிச்சம் இல்லாமல் முழு கடனையும் முழு தட்சிணையும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாய், இப்போ தான் அவன் தான் பணம் கொடுக்க ரெடியாக இருக்கானேங்கிறார் விஸ்வாமித்திரர். அவருக்கு கவலையே கிடையாது, ராஜா எங்கே போனால் என்ன ஆனால் என்ன. व्यास उवाच तस्य एवं वदतः प्राप्तः विश्वामित्रः तपोनिधिः क्रोध अमर्ष विवृत्त अक्षः प्राह च इदं नराधिपं चाण्डालः अयं मनस्तं ते दातुं वित्तम् उपस्थितः कस्मात् न दीयते मह्यम् अशेषा यज्ञदक्षिणा। उवाच भगवन् सूर्यवंशोत्तम आत्मानं वेद्मि कौशिक कथं चाण्डालदासत्वं गमिष्ये वित्तकामतः। ராஜா வந்து அந்த விஸ்வாமித்திரட்டே நியாயம் கேட்கிறார். ஸோ பகவன் விஸ்வாமித்திரரே, சூரிய வம்சோத்தம் சூரிய குலத்தில் பிறந்த அந்த ஒரு ஆத்மானம், அப்படிப்பட்ட நான் வேத்மி கௌஷிகக, அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் சூரிய குலத்தில் உதித்தவன் அப்படின்னு நான் நினைக்கும் போது வேத்மின்னு நான் அறிவேன். கௌஷிகரே கதம் சாண்டாள தாசோத்தம், ஒரு சண்டாளனுக்கு போய் தாசனாக எப்படி ஆக முடியும். கமிஷியே வித்தகாம், பைசாக்கு ஆசைப்பட்டு, வித்தகாமத்தகன்னு பைசாக்கு ஆசைப்பட்டு ஒரு சாண்டாளனுக்கு அடிமையாக நான் எப்படி போக முடியும்னு கேட்குறேன். राजा उवाच भगवन् सूर्यवंशोत्तम आत्मानं वेद्मि कौशिके कथं चाण्डालदासत्वं गमिष्ये वित्तकामतः। 3 lines पा। ओके। विश्वामित्र उवाच यदि चाण्डालवित्तं त्वम् आत्मविक्रयजं मम न प्रदास्यसि चेत् तर्हि शप्स्यामि त्वाम् असंशयम् चाण्डालात् अथवा विप्रात् देहि मे दक्षिणादनम्। ஓகே. ஸோ விஸ்வாமித்திரர் கோபத்தில் சொல்கிறார், எதி சாண்டாள வித்தம், இந்த சாண்டாளன் கொடுக்கக்கூடிய பணத்தை துவம் ஆத்ம விக்ரயஜம், ஒன்னை விற்பதால், நீ தன்னையே விற்க போகிற இல்லையா, அந்த மாதிரி விற்று இவனால் கொடுக்கப்பட்ட பணத்தை மம ந பிரதாசியசி, எனக்கு நீ கொடுக்கலை என்றால், சேத் என்றால் தர்ஹி, அப்போது சப்சியாமி துவாம், உன்னை சபிக்க போகிறேன் நான். சம்சயம், சந்தேகமே வேண்டாம், நான் உன்னை சபிச்சுடுவேன். சாண்டாளாத், அதவா நீ சாண்டாளன்ட்ட வாங்குறியோ இல்லை ஒரு பிராமணன்ட்ட வாங்குறியோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதவா விப்ராத், நீ பிராமணன்ட்டையோ சாண்டாள்கிட்டையோ அவற்றை வேணால் வாங்கிக்கோ. தேகிமே தட்சிணா, எனக்கு தட்சிணத்தை கொடுத்துரு.
தனம், அந்த தட்சிணையில் சொல்லப்பட்ட தனத்தை வாங்கி கொடு, யார்கிட்ட வேணா போய்க்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்ட்டான். विश्वामित्र उवाच यदि चाण्डालवित्तं त्वम् आत्मविक्रयजं मम न प्रदास्यसि चेत् तर्हि शप्स्यामि त्वाम् असंशयं चाण्डालात् अथवा विप्रात् देहि मे दक्षिणादनम् विना चाण्डालम् अधुना न अन्यः कश्चित् धनप्रदः धनेन अहं विना राजन् न यास्यामि न संशयः. ஸோ அதுனா இப்போ சாண்டாளாத் அந்யக, சாண்டாளனை தவிர வேறு யாருமே கஷ்டித் யாருமே தனப்பிரதக ந, யாரும் உனக்கு பணம் கொடுக்க ரெடியாக இல்லை, ஒருத்தன் தான் ரெடியாக இருக்கான். ஸோ சாண்டாளனை தவிர வேறு யாருமே உனக்கு பணம் கொடுக்க ரெடி இல்லை, வினா சாண்டாளா, சாண்டாளனை தவிர. ஸோ வினா தனேன, அதே மாதிரி பணம் இல்லாமல் நானும் போக மாட்டேன் சொல்லிட்டார் அவர். ஸோ வினா தனேன, பணம் இல்லாமல் ஹே ராஜன், ந அகம் யாஸ்யாமி, நானும் போக மாட்டேன், ந சம்சய, சந்தேகமே வேண்டாம் உனக்கு அப்படிங்கிற. ஸோ யாரும் வாங்கவும் போகிறதில்லை, நான் பணம் இல்லாமல் போகவும் போகிறதில்லை. विना चाण्डालम् अधुना न अन्यः कश्चित् धनप्रदः धनेन अहं विना राजन् न यास्यामि न संशयः. इदानीम् एव मे वित्तं न प्रदास्यसि चेत् नृप दिने अर्धघटिका शेषे तत्त्वां शापाग्निनादहे. ஸோ இப்போவே இதானியுமே இந்த சமயத்திலேயே வித்தம்னா பிரதாசி, நீ பணம் கொடுக்கல என்றால் சேத்தன்றிப்ப ஹே ராஜா, தினே அர்த்தகட்டிகா, இன்னும் பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 1/2 மணிக்கூர் இருக்குது, ஜஸ்ட் 1/2 மணி நேரம் பாக்கி இருக்குது இந்த தினம் தீர்றதுக்கு. சேஷே அது பாக்கி இருக்கும்போது அதுக்கப்புறம் தத்து துவாம் ஷாப அக்னினா தகே, அதுக்கப்புறம் நீ ஷாப அக்னியில் எரிஞ்சே போ, நான் ஷாபத்தை கொடுப்பேன், அந்த அக்னியில் நீ வாடி போன்னு சொல்கிறேன். इदानीमेव मे वित्तं न प्रदास्यसि चेत् नृप दिने अर्धघटिका शेष तत्त्वां शापाग्निना दहे. व्यास उवाच हरिश्चन्द्रः ततः राजा मृतवत् श्रुतजीवितः प्रसीद इति वदन् पादौ ऋषेः जग्राह विह्वलः. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் வியாசர் சொல்லிட்டு இருக்காரு இந்த கதையை. ஸோ ததோ ராஜா, அதுக்கப்புறம் ராஜா ஹரிச்சந்திரன் மிருதவத் ஸ்ருத ஜீவிதக, ஏதோ ஜீவனம் இருக்குது, உயிர் மட்டும் ஓடின்னு இருக்கு, இந்த ஜீவனம் ஓடின்னு இருக்கு, ஆனால் செத்த மாதிரி இருக்கா, செத்த பிரேத கலையாக உட்காந்துருக்கான். ஒரு ஸ்ருதம்னு கிளிங்கிங்னு சொல்ல மாட்டோமா, அப்படியே ஆசிரியிச்சுட்டு இருக்கான், அந்த உயிரில் ஒட்டின்னு இருக்க அவனோட ஜீவன் அப்படி இருக்குது. ஸோ பிரசீத, என்ன தயவு செய்து அருள் புரியுங்கள், அருளை காட்டுங்கள்னு கேட்குறான். இதி வதன் அப்படி சொல்லிட்டு பாதவ் ரிஷேக, காலை பிடிக்கிறானா ஹரிச்சந்திரன், காலில் விடுறான் ரிஷிட்ட. எனக்கு இது கொஞ்சமாவது பிரசன்னம் ஆகணுமே ஹே ரிஷியே. ஜக்ராக, பாதத்தை பிடித்து கொண்டான். விஹ்வலக, ஒரே குழப்பம், என்ன பண்ணுறதுனே புரியல அவனுக்கு. व्यासोवाच हरिश्चन्द्रः ततो राजा मृतवत् श्रितजीवितः प्रसीद इति वदन् पादौ ऋषेः जग्राह विह्वलः. हरिश्चन्द्र उवाच दासः अस्मि आर्तः अस्मि दीनः अस्मि त्वद्भक्तश्च विशेषतः प्रसादं कुरु विप्रशे कष्टश्चाण्डालसङ्करः. ஸோ ஹரிச்சந்திரன் சொல்கிறான் இப்போ விஸ்வாமித்திரரை பார்த்து, தாசோஸ்மி, நான் உங்களுக்கு தாசனாக இருக்கேன். ஆர்த்தோஸ்மி, இப்போ ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் தீனமாக இருக்கேன். தீனகாஸ்மி, ரொம்ப தீனமாக, எல்லாரும் பரிதாபப்படுற நிலையில் நான் இருக்கேன். தொத்பக்தஷ்ட, ஆனால் விசேஷமாக உன்னுடைய பக்தனாக இருக்கேன், பகவானை உங்களை கொண்டாடுறவராக நான் இருக்கேன். பிரசாதம் குரு, ஆகவே தயவு செய்து எனக்கு கொஞ்சமாவது அருள் காட்டுங்கள், கொஞ்சம் பிரசன்னமாகுங்கோ எங்கிட்டக்கா. குரு விப்ரஷே, விப்ர ரிஷியே. கஷ்டக சாண்டாள சங்கரக, சாண்டாளனுடைய சங்கரம்னா சேர்க்கைன்னு அர்த்தம் இல்லையா. வர்ண சங்கரகான்னு வருது கீதையில் பார்க்குறோம் இல்லையா. வர்ண சங்கரகம் வரும்னு அலறானே யார், எல்லா குலஸ்திரீகள்லாம் வேறு குலத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வர்ண சங்கரம் ஏற்படும்னு அலறான் இல்லையா. சங்கரம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். ஸோ சாண்டாள சங்கரக, சாண்டாளனுடைய சேர்க்கை எவ்வளவு கஷ்டமானது, தயவு செய்து அருள் புரியுங்கள்னு கேட்குறான் காலில் பிடிச்சிட்டு. हरिश्चन्द्र उवाच दासो अस्मि आर्तो अस्मि दीनः अस्मि त्वत् भक्तश्च विशेषतः प्रसादं कुरु विप्रशे कष्टः चाण्डालसङ्करः. भवेयं वित्तशापेन
तव कर्म करो वशः तवैव मुनिशार्दूल प्रेष्य चित्त अनुवर्तकः சேஷேன வித்த சேஷேன. ஓகே சாரி வித்த சேஷேன. ஸோ இன்னும் பாக்கி பணம் உங்களுக்கு நான் தரணும் இல்லையா சொல்கிறான் அவன். வித்த சேஷேன இன்னும் பாக்கி தர வேண்டிய பணத்துக்காக தவ கர்மகரக வசக பவேயம், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறவனாக உங்களுக்கு தாசனாக உங்ககிட்டே வேலை பண்ணுறேனேங்கிறான். ஸோ அந்த மீதியை கழிச்சிக்கிறதுக்கு நான் வேறு யாருக்கிட்டையும் போகாமல் வித்த சேஷம் உங்களுக்கு கொடுக்கணும். அதனால உங்களுடைய கர்மகரகன்னு வேலைக்காரன், உங்களுக்கே நான் வேலைக்காரனாக ஆறேனே பவேயம் ஆகுவேன். தவையேவ உங்களுக்கே தான், ஏன்னா நீங்கள் பிராமணர், எனக்கு அதுக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை, நான் உங்களுக்கே தாசன் ஆறேன். முனிஷார்துல சிறந்த முனிவரான முனிப்புலியேங்கிறார், சிறந்தவரேன்னு கூப்பிட்றார். பிரேஷ்யகன்னா தாசன்னு அர்த்தம். பிரேஷ்யகன்னா அது எங்கே வேணால் யார் வேணால் அனுப்பலாம்னு அர்த்தம். ஸோ என்ன வேலை செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன். சித்த அனுவர்த்தக்காக உங்கள் மனம் கோணாமல், உங்கள் சித்தத்தில் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி மனம் கோணாமல் நான் நடப்பேன் அப்படின்னு விஸ்வாமித்திர காலை பிடிச்சி கேட்குறேன். பவேயம் வித்தசேஷேன தவ கர்ம கரஹ வசஹ தவ ஏவ முனிஷார்தூல பிரேஷ்யஹ சித்த அனுவர்த்தகः. विश्वामित्र उवाच एवम् अस्तु महाराज मम एव भव किङ्करः किन्तु मद्वचनं कार्यं सर्वदैव नराधिप. ஓகே அப்படியே இருக்கட்டுமே அப்படின்றார் விஸ்வாமித்திரன். என்ன சொல்கிறார்? அப்படியே இருக்கட்டும், ஓகே என்னோட வேலைக்காரனே ஆயிடு. மகாராஜானே மம ஏவ பவக்கிங்கிறக, என்னோட வேலைக்காரனே ஆயிடு நீ, பரவாயில்ல ஓகே. ஆனால் நான் சொல்கிற வார்த்தையை நீ கேட்கணும். மத்வச்சனம் காரியம், நான் சொல்கிற வார்த்தையை நீ கண்டிப்பாக செய்யணும். கிந்து ஆனால் நீ செய்யணும். சர்வதா ஏவ ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ஒபே மீ. ஏன்னா எனக்கு தாசன் ஆயிடுறாய், அதனால் நான் சொல்கிற வார்த்தையை நீ செய்யணும். சர்வதா ஏவ ஆல்வேஸ் நராதிப ராஜாவே. विश्वामित्र उवाच एवमस्तु महाराज मम एव भव किङ्करः किन्तु मद्वचनं कार्यं सर्वदा एव नराधिप. व्यास उवाच एवमुक्ते अथ वचने राजा हर्षसमन्वितः अमन्यत पुनर्जातम् ஆத்மானம் பிராஹ கௌஷிகம். இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ராஜா. ராஜா ஹர்ஷசமன்விதகா, ரொம்ப சந்தோஷமாயிடுத்து இந்த மாதிரி அவர் வார்த்தை சொன்ன உடனே விஸ்வாமித்திரன். அமன்யத புனர்ஜாத்தம் நினைக்கிறானா, அப்பா மீண்டும் ஒரு பிறவி கிடச்சிடுத்து, இந்த மாதிரி இழிவான காரியம் நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் மீண்டும் பிறந்தவனாக ஆத்மானம் புனர்ஜாத்தம் தான் மீண்டும் பிறந்ததாக நினைச்சு பிராக கௌஷிகம் கௌஷிகரை பார்த்து சொன்னான். व्यास उवाच एवमुक्ते अथ वचने राजा हर्ष समन्वितः अमन्यत पुनर्जातम् आत्मानं प्राह कौशिकम्. तव आदेशं करिष्यामि सदैव अहं न संशयः आदेशाय द्विजश्रेष्ठ किं करोमि तव अनग. தவ ஆதேசம் உங்களுடைய கட்டளை, ஆதேசம்னா கட்டளை, அதை கரிஷ்யாமி நான் கண்டிப்பாக செய்வேன். சதா ஏவ எப்போதும் நான் உங்களோட ஆர்டர் நான் ஃபாலோ பண்ணுவேன், சந்தேகமே வேண்டாம். ஆதேசய துஜஸ்ரேஷ்ட எனக்கு கட்டளை இடுங்கள். பிராமணோத்தமரே துஜஸ்ரேஷ்ட பிராமணோத்தமரே நீங்கள் எனக்கு ஆணையிடுங்கள். கிம் கரோமி தவ நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு அனக குற்றமற்றவரே. तव आदेशं करिष्यामि सदा एव अहं न संशयः आदेशाय द्विजश्रेष्ठ किं करोमि तव अनग. विश्वामित्र उवाच चाण्डाल आगच्छ मद्दास मौल्यं किं मे प्रयच्छसि गृहाण दासं मौल्येन मया दत्तं तव अधुना नास्ति दासेन मे कार्यं வித்த ஆஷா வர்த்ததே மம. விஸ்வாமித்திர உடனே கூப்பிட்றேன், சாண்டாள் நீங்க வா, ஆகச்சா வா வா கூப்பிட்றேன். சாண்டாளனை கூப்பிட்டு மத்தாசம் என்னுடைய தாசன் இவன், அவனுக்கு நீ எவ்வளோ பணம் கொடுக்க போகிறாய்? மத்தாசம் கிம் மே பிரயச்சசி, நீ அதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்க போகிறாய் சொல்லு. ஸோ கிரகான தாசம் என்னுடைய தாசனை பிடிச்சிக்கோ, நீ வச்சுக்கோ. மௌலியன எனக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு மௌலியம் அதோட வேல்யூவை கொடுத்துட்டு மயாதத்தம் நான் உனக்கு கொடுக்குறேன் என்னோட தாசனை உனக்கு நான் தாசனாக கொடுத்துட்றேன். தவாது நான் உனக்கு நான் இப்போ தாசனாக கொடுக்குறேன் என்னோட தாசனை, நீ வச்சுட்டு பணத்தை கொடு. தாசேன மே காரியம் நாஸ்தி, என்னுடைய தாசனை இந்த ஹரிச்சந்திரனால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியதில்லை. ஸோ இந்த தாசனால் எனக்கு காரியம் வேண்டியதில்லை. வித்தாஷா வர்த்ததே மம, எனக்கு பணம் தான் வேணும். என்னுடைய வித்த ஆஷா பணம் வாங்குற அந்த ஆசை தான் மம வர்த்ததே, எனக்கு அது மட்டும்தான் இருக்குது. தாசன் எனக்கு தேவையே இல்லை, நீ வச்சு கொண்டுட்டேன்.
विश्वामित्र उवाच चाण्डाल आगच्छ मद्दास मौल्यं किं मे प्रयच्छसि गृहाण दासं मौल्येन मया दत्तं तव अधुना नास्ति दासेन मे कार्यं वित्त आशा वर्तते मम व्यासौ उवाच एवमुक्ते तदा तेन श्वपचः हृष्टमानसः आगत्य सन्निधौ पूर्णं विश्वामित्रम् अभाषत தூர்ணம் தானே இருக்கு, தூர்ணம் தானே வச்சிங்க? தூர்ணம் தான். ஓகே. வியாசர் சொல்றார், ஏவமுக்தே ததா, இவ்வாறு இந்த விஸ்வாமித்திரர் சொல்லிட்டாரா, போச்சு, அவங்க கையில் திரும்பி போயிட்டான் இல்லையா அவன். தேன ஸ்வபச்சக ஹிருஷ்டமானசகா, அப்போ அவன் ஹாப்பி ஆயிட்டான். ஸ்வபச்சகன்னு நாய் மாம்சம் சாப்பிடக்கூடியவன். ஸ்வபச்சக, ஸ்வனா நாய், பச்சகனா அதை சமையல் பண்ணி சாப்பிடக்கூடியவன் சாண்டாளன். அந்த சாண்டாளன் ஹிருஷ்டம் மனசுக்கு ஆனந்தப்பட்டான். ஆக நம்மளுக்கு வேலைக்காரன் கிடச்சிட்டான். ஆகத்தியா சந்நிதவ் தூர்ணம், அவன் முன்னாடி வர, ராஜா முன்னாடி வர. விஸ்வாமித்திரம் அபாஷிதா தூர்ணம், அப்போ விஸ்வாமித்திரர் கிட்டக்க நேரில் வந்து அவர்கிட்ட பேசுகிறான் சாண்டாளன். व्यास उवाच एवमुक्ते तदा तेन श्वपचः हृष्टमानसः आगत्य सन्निधौ तूर्णं विश्वामित्रमभाषत. राधे कृष्ण मैम. ओके. चाण्डाल उवाच दशयोजन विस्तीर्णे प्रयागस्य च मण्डले भूमिं रत्नमयीं कृत्वा दास्येते अहं द्विजोत्तम अस्य विक्रयणेन इयम् आर्तिश्च प्रहता त्वया. தசயோஜன சாண்டாளன் சொல்கிறான், தசயோஜன விஸ்தீர்ணே பிரயாகசிய, பிரயாக மலகபேடு. ஸோ பிரயாகசிய ச மண்டலே, பிரயாகத்தில் என்னோட ஏரியா, அவனோட ஏரியா சொல்கிறான். தசயோஜன விஸ்தீர்ணம், 10 யோஜனை தூரம். 10 யோஜனை தூரம்னா 100 மைல். ஸோ அவ்வளவு தூரத்துக்கு அவனோட ஏரியா. ஏறினது பெணங்கள் அந்த ஏரியாவில் செத்து போனால் அவன்கிட்ட தான் வரணும். அது அவனுடைய ஏரியா, ஜூரிஸ்டிக்ஷன், என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறேன். பூமிம், அப்படிப்பட்ட பூமி, ரத்னமயீம் கிருத்வா தாசிய, ஓ சாரி, ஆமாம், அவனோட ஜூரிஸ்டிக்ஷனோட ஏரியாவை உனக்கு நான் தரேங்கிறான் இப்போ. ஸோ ரத்னமயீம் பூமிமாம், அது நல்ல விளைச்சல் கொடுக்குற பூமி போல் இருக்கு. அந்த பூமியை நான் உனக்கு தரேன். தாசியே நான் கொடுப்பேன். தாசியே கிருத்வா, தாசியே கிருத்வான்னு என்னது, இந்த தாசனை ஏற்றுக்கொண்டுன்னு அர்த்தம். தாசியே கிருத்வா தே அகம், உனக்கு நான் ரத்னமயி பூமியும் தரேன். திஜோத்தம பிராமணோத்தமரே அஸ்ய விக்கிரயணேன, இவனை விற்பதனால இயம் ஆர்த்திஷ்ட, உன்னுடைய ஆர்த்தியும் தீர்ந்தது. உன்னுடைய ஆர்த்தி என்னது, பணம் பணம் பணம்னு அலையிறேன். விஸ்வாமித்திரரே உனக்கு பணம் தான் வேணும். அப்போ நான் உனக்கு அந்த பணமாக உன்னுடைய 10 என்னுடைய 100 மைல் பூமியை, பிரயாகலோட ஏரியாவை உனக்கு நான் எழுதி தந்துடுறேன், நீ வச்சுக்கோ. உன்னுடைய ஆர்த்தியும் பிரகதான்னு நன்றாக அடிக்கப்படுதுன்னு ஆர்த்தி நீங்கியதுன்னு அர்த்தம். தொயா. ஸோ இந்த மாதிரி இந்த என்னுடைய கஷ்டமும் நீங்குது, உன்னுடைய கஷ்டமும் நீங்குது. எனக்கு ஒரு தாசன் கிடைச்சான், உனக்கு ஒரு ஏரியா பூமி கிடைச்சது. चाण्डाल उवाच दशयोजन विस्तीर्णे प्रयागस्य च मण्डले भूमिं रत्नमयीं कृत्वा दास्येते अहं द्विजोत्तम अस्य विक्रयणेन इयम् आर्तिश्च प्रगता त्वया. व्यासौ उवाच ततः रत्नसहस्राणि सुवर्णमणि मौक्तिकैः चाण्डालेन प्रदत्तानि जग्राह द्विजसत्तमः. அதுக்கப்புறமும் ரத்ன சகசிராணி ஸ்வர்ணமணிக முத்திரைகள் எல்லாம் மௌக்திகைகி முத்துக்களாலும் ஆயிரக்கணக்கான ரத்னங்களாலும் சாண்டாளம் கொடுத்துருக்கான். பிரதத்தானி, அவனால் கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை துஜசத்தமக ஜக்ராக, அதை ஏற்றுக்கொண்டார். இது தவிர எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிறார். ஸோ துஜசத்தமக ஜக்ராகன்னு அது ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். व्यासो उवाच ततो रत्नसहस्राणि सुवर्णमणिमौक्तिकैः चाण्डालेन प्रदत्तानि जग्राह द्विजसत्तमः. हरिश्चन्द्रः तथा राजा निर्विकारमुखो अभवत् अमन्यत तथा दौर्यात् विश्वामित्रः हि मे पतिः. ஸோ சரிச்சந்திரனோட மூஞ்சி என்னாச்சு, பேஸ்தடிச்சுன்னு சொல்ல மாட்டோமா, ஒரு அசைவில் நிர்விகாரமாக நிற்கிறான். என்னதான் நடக்கிறதே தெரில, அப்படி மூஞ்சியில் பேஸ்தடிச்சு போயிடுத்து. நிர்விகாரமான முகத்தோடு இருந்தான். ஒரு கொஞ்சம் தைரியம் எடுத்துனேன்.
தைரியம் எடுத்துன்னு என்ன நினச்சேன், நம்ம இவனுக்கு அடிமை கிடையாது, நம்ம விஸ்வாமித்திரோட அடிமை அப்படின்னு ஒரு தைரியத்தை வரவழைச்சினான். அமன்யத்தை கருதினான். விஸ்வாமித்ரகி மேபதிகி, என்னுடைய எஜமான் டைரக்ட் எஜமான்னு யாருன்னு பார்த்தா எனக்கு விஸ்வாமித்திரர் தான். அதனால நான் சாண்டாளனோட தாசன் இல்லை, விஸ்வாமித்திரர் தான் என்னுடைய எஜமான் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் தைரியத்தை அடைந்தான். हरिश्चन्द्रः तथा राजा निर्विकार मुखो अभवत् अमन्यत तथा धैर्यात् विश्वामित्रः हि मे पतिः तत्तदेव मया कार्यं यदयं कारयिष्यति अथ अन्तरिक्षे सहसा वाग् उवाच अशरीरिणी தத்ததா ஏவமையா காரியம். அப்படி தான் நான் காரியம் பண்ணேன். நான் வந்து சாண்டாள் கடுமையெல்லாம் நினச்சிக்கப்படாது, மனசில் அந்த நினைப்பை விட்டுவிடணும். ஸோ விஸ்வாமித்திரோட ஆர்டர் படி நான் காரியம் பண்ணுறேன் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கணும். எது ஐயம் காரயிஷதி, அவர் என்ன செய்ய வைக்கிறார், ஸோ விஸ்வாமித்திரர் தான் இதெல்லாம் என்ன செய்ய வைக்கிறார் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கணும். தத்ததா அவ்வாறே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அந்தரிக்ஷ அந்த சமயத்தில் சகசா உடனடியாக அசரீரினி வாக்குவாச்ச, சரீரம் இல்லாத வார்த்தைன்னு அது அசரீரின்னு தமிழ் அசரீரின்னு சொல்கிறோம். அசரீரி சரீரம் இல்லாமல் ஒரு வார்த்தை மட்டும் வானத்தில் கேட்டது. तत्तदा एव मया कार्यं यत् अयं कारयिष्यति अथ अन्तरिक्षे सहसा वाग् उवाच अशरीरिणी अण्डणः असि महाभाग दत्ता सा दक्षिणा त्वया ततः दिवः पुष्पवृष्टिः पपात नृपमूर्धनि. அந்த குரல் சொல்றது, நீ கடன்காரன் இல்லை, ரிணக ரிணம்னா கடன், அன்றிணக கடன் இல்லாதவன் ஆகிவிட்டாய் மகாபாகிய உடையவனே. தத்தாசா தட்சிணா தோயா, தட்சிணையை நீ கொடுத்து விட்டாய். தத்தான கொடுக்கப்பட்டது. ததோ திவகா புஷ்பவிருஷ்டி, வானத்துலேருந்து புஷ்பவிருஷ்டி பொழியறான், மேலேருந்து புஷ்பவிருஷ்டி வருது. அந்த பபாத்த நிருபமூர்த்தினி, ராஜாவின் தலையில் புஷ்பமா இது விருஷ்டி பெய்தது. अनृणो असि महाभाग दत्ता सा दक्षिणा त्वया ततो दिवः पुष्पवृष्टिः पपात नृपमूर्धनि. साधु साधु इति तं देवाः प्रोचुः स इन्द्र महौजसः हर्षेण महता विष्टः राजा कौशिकम् अब्रवीत्. சாது சாது வெரி குட்ரா. மேலிருந்து தேவர்கள் எல்லாம் புரோச்சுகு, தேவர்கள்லாம் சொன்னார்கள், இந்திரனோடு கூட உள்ளவர்கள், மகா ஓஜசகா மகா ஓஜஸ் மகா பலசாலிகளான அந்த தேவர்கள் எல்லாருமே இந்திரனோடு கூட வெரி குட்னு சொல்கிறான், சாதுன்னு சொல்கிறான். ஹர்ஷேன மகாதாபிஷேக, உடனே ஹாப்பி ஆகிட்டார், ராஜாவுக்கு கடன் தீர்ந்தது அப்படின்னு ஒரு பிரமாணம் கிடச்சிடுது இல்லையா. ஸோ ஆனந்தத்தில் ஜாஸ்தியாகி அமிதமான ஆனந்தம், அமிதமான அளவில்லாத ஆனந்தத்தை அடைந்து மகதாபிஷேக அப்படி பூர்த்தியான ஆனந்தத்தோடு ராஜா கௌஷிகம் அப்ரவீத், கௌஷிகரை பார்த்து ராஜா பேசினார். साधु साधु इति तं देवाः प्रोचुः स इन्द्र महौजसः हर्षेण महता विष्टः राजा कौशिकमब्रवीत्. राजोवाच त्वं हि माता पिता चैव त्वं हि बन्धुः महामते यदत्तं मोचितः अहं ते क्षणाच्चैव अनृढीकृतः. நீங்க தான் என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். தொம்ஹி பந்துஹு, நீதான் என்னுடைய பந்து, ஒரே பந்து நீதான். மகாமதே மகா புத்திசாலியான கௌஷிகரே, எதர்த்தம் மோச்சிதோ அகம் தே, அதாவது உங்ககிட்டிருந்து நீ எல்லா பணத்தையும் வாங்கினதுனால நான் ஒன்னால் விடுவிக்கப்பட்டேன். மோச்சிதோ அகம், ஸோ ஒன்னால் தான் நான் விடுவிக்கப்பட்டேன். ஏன்னா நீ ஒத்துக்கலைன்னா இந்த பணமும் காணாதுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீ ஒரு திருப்தி ஆகிட்டேங்கிற ஒரே காரணத்தினால்தான் எல்லாரும் கடன்லாம் நீங்கித்துன்னு ஒத்துன்ருக்கான். அதனால உங்களால் நான் விடுவிக்கப்பட்டேன். க்ஷணாச்சைவ அன்று நீக்கிட்ட, ஒரு க்ஷணத்தில் நான் கடன்காரன் இல்லாதவனாக ஆகிவிட்டேன். ராஜா உவாச்ச त्वं हि माता पिता चैव त्वं हि बन्धुः महामते यदर्थं मोचितः अहं ते क्षणात् चैव अनृणीकृतः. किं करोमि महाबाहो श्रेयः मे वचनं तव एवमुक्ते तु वचने नृपं मुनिः अभाषत. கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன், மகாபாகோன்னு பெருந்தோளுடையவரே, தவ வச்சனம் ஸ்ரேயோமே, நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு உயர்ந்தது, நீங்கள் என்ன சொல்கிறோ நான் கடைப்பிடிப்பேன். ஏன்னா இவன் அவர்த்தானே சுவாமியாக நினச்சிட்டு இருக்கேன். அதனால உங்களுடைய வச்சனம் தான் எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது. நான் என்ன செய்யணும், ஏவமுக்தேது வச்சனே, இவ்வாறு சொன்ன உடனே
நிருப்பம் முனிகி அபாஷத்தை ராஜாவை பார்த்து முனிவர் சொல்கிறார். இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே முனிவர் இப்போ சொல்கிறேன். किं करोमि महाबाहो श्रेयः मे वचनं तव एवमुक्ते तु वचने नृपं मुनिः अभाषत. विश्वामित्र उवाच चाण्डालवचनं कार्यम् अद्य प्रवृत्ति ते नृप स्वस्ति ते अस्तु इति तं प्रोच्य तदादाय धनं ययौ. விஸ்வாமித்திரர் சொல்கிறார், சாண்டாள வச்சனம் காரியம், சாண்டாளன் என்ன சொல்கிறானோ அவனுடைய காரியத்தை நீ செய்யணும். அத்திய பிரபதி இன்னைக்கு ஆரம்பிச்சு, இன்னிலேருந்து அவன் தான் உனக்கு எஜமான், நீ அவனோட காரியத்தை நீ பண்ணு தேன்றிருப்ப ராஜாவே. ஸ்வஸ்தி தேசி, உனக்கு நல்ல மங்களம் உண்டாகட்டும். ஸோ வாழ்த்து சொல்லிட்டு போகிறார், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இது தம் புரோச்சி அவ்வாறு சொல்லிவிட்டு தனம் ததாதாய வாங்கி இந்த பணத்தெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு விட்டார் இல்லையா, யௌ கிளம்பி போனார் விஸ்வாமித்திரர். विश्वामित्र उवाच चाण्डालवचनं कार्यम् अद्य प्रवृत्ते नृप स्वस्ति ते अस्तु इति तं प्रोच्य तदादाय धनं ययौ. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे हरिश्चन्द्र उपाख्यानवर्णनं नाम त्रयोविंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ चतुर्विंशोऽध्यायः. शौनक उवाच ततः किम् अकरोत् राजा चाण्डालस्य गृहे गतः तद्ब्रूहि सूतवर्यत्वं पृच्छतः सत्वरं हि मे. இப்போ சவுனகர் எங்கே, நைமிஷாரண்யத்தில் சவுனகாதி முனிவர்கள் கதை கட்டுட்டு இருக்காளே இந்த கதையை. அப்போ சவுனகர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ யார் சூத்தரை பார்த்து கேட்குறார். ததா கிம் அகரோத் ராஜா, அதுக்கப்புறம் இந்த ராஜா என்னதான் பண்ணினார். சாண்டாலசிய கிரகே கதக, சாண்டாளனோட வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுத்து. ஸோ அந்த வீட்டுக்கு போய், சாண்டாளன் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன செய்தார். தத் ப்ரூஹி, சொல்லுங்கள் சூதவரிய சிறந்த சூத்தரே, சொல்லுங்கள் அந்த கதையை. தொம் பிரிச்சத்தக சத்வரம் ஹீமே, வேக வேகமாக சொல்லுங்கோ. ஏன்னா மண்டை குழம்புறது, என்னதான் பண்ணினான் சாண்டாள வீட்டுக்கு போயிட்டு ராஜா அப்படிங்கிறதுல இந்த சவுனகாதிகளுக்கு கதை கேட்கறது ரொம்ப ஆர்வமாயிடுது. அந்த கதையை சொல்லுங்கோன்னு கேட்குறேன். शौनक उवाच ततः किम् अकरोत् राजा चाण्डालस्य गृहे गतः तत् ब्रूहि सूतवर्यत्वं पृच्छतः सत्वरं हि मे. सूतौ उवाच विश्वामित्रे गते विप्रे स्वपचः हृष्टमानसः विश्वामित्राय तद्द्रव्यं தத்வா பத்வா நரேஸ்வரம். ஸோ விஸ்வாமித்திரே கதே, அதாவது போயிட்டு அந்த பிராமணராக விஸ்வாமித்திரர் போனதுக்கப்புறம் ஸ்வபச்சகா அந்த சாண்டாளன் ஹிருஷ்டமானசக சந்தோஷமாக விஸ்வாமித்ராய தத்ரவ்யம் தத்வா, விஸ்வாமித்திற்கு வேணுங்கிற பணத்தெல்லாம் கொடுத்துட்டு நரேஸ்வரம் பத்வா, எப்போவுமே தாசன்னா கட்டிடுவா போட்டு, ஒரு கைத்தை வச்சு கட்டிடுவா போட்டு. ஸோ அந்த நர ஈஸ்வரன் ராஜான்னு அர்த்தம், நரர்களுக்கெல்லாம் தலைவன் அந்த ஈஸ்வரனான அந்த ராஜாவை பத்வா கட்டி கொண்டு, அவரை ஒரு கைத்தை வச்சு கட்டிண்டு. सूत उवाच विश्वामित्रे गते विप्रे स्वपचः हृष्टमानसः विश्वामित्राय तद्द्रव्यं दत्त्वा बद्ध्वा नरेश्वरम्. असत्यः यास्यसि इत्युक्त्वा दण्डेन अताडयत्तदा दण्डप्रहार सम्भ्रान्तम् அதீவ வியாக்குல இந்திரியம். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கியாச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவன் திருப்பி கேள்வி கேட்டது பிடிக்கல இவனுக்கு. அதனால் சண்டாளன் சொல்கிறான், நீ இன்னும் பொய் சொல்லுவியா, இனிமேல் பொய் சொல்லுவியா நீ கேட்குறான் அவன். அசத்தியக யாசியசித்தும், நீ அசத்தியம் பேசுவியா என்ன அப்படின்னு அதை சொல்லி தண்டேன அத்தாட கம்பால் அடிக்கிறான் அவனை. ஸோ தண்டத்தால் அடித்து தண்டப்பிரகார சம்பிராந்தம், ஐயோ அடி வாங்கினோன்னு ஒரு மாதிரி மண்டை குழம்பி போகிறதுக்கு இருக்குது. ஐயோ இவன் கையால் அடி வேற வாங்க வேண்டியிருக்கேன்னு சொல்லி அப்படி பிரமிச்சு நிற்கக்கூடிய அவனை, அந்த ராஜாவை அதீவ வியாக்குல இந்திரியம், அவருடைய இந்திரியங்கள் எல்லாம் தடுமாறி நிற்கிறது, கை கால் எதுவுமே செயலற்று போயிடுது. அப்படி அடி வாங்கின சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ராஜாவை असत्यः यास्यसि इत्युक्त्वा दण्डेन अताडयत्तदा दण्डप्रहार सम्भ्रान्तम् अतीव व्याकुल इन्द्रियम्. राधे कृष्ण मैम. इष्टबन्धु वियोगार्थम् आनीय निज पक्कणे निगडे स्थापयित्वा तं
स्वयं शुष्वाप विज्वरः. ஆமாம், சில இடங்களில் பக்வனன்னு நம்ம பார்த்துருக்கோம். பக்வனம்னாலும் பக்கணைனாலும் ஒரே அர்த்தம் தான் போட்டுருக்குது. ஸோ இஷ்டபந்து வியோக ஆர்த்தம், அதாவது இஷ்டமானவர்கள் யாரும் இல்லை, பந்துக்கள் யாரும் பக்கத்தில் இல்லை, எல்லாரும் போயாச்சு, குழந்தையும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை, ஆர்த்தம் அப்படி பீடிக்கப்பட்ட அந்த ராஜாவை நிஜ பக்கணம்னு சொன்னா இந்த ட்ரைபல் ஹவுஸு அந்த மாதிரி வீடுகள். ஸோ அந்த மாதிரி இந்த அவனுடைய அந்த இருப்பிடத்துக்கு ஆணியை கொண்டு வரான். சாண்டாளன் அவனை பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுறான். நிகடே ஸ்தாபை, நிகடம்னு சங்கிலின்னு அர்த்தம், சங்கிலியால் கட்டி போடுறான், எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்ட்டு. ஸோ நிகடே ஸ்தாபயித்வா தம், அந்த ராஜாவை சங்கிலியால் கட்டி ஸ்வயம் சுஷ்வாப விஜ்வரக, ஸோ கவலை இல்லாமல் தூங்க ஆரம்பித்தார். அப்போ நமக்கு ஒரு தாசன் கிடச்சான், வேலை குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நல்ல சுஷ்வாப்பன்னு நல்லா தூங்கினான். ஏன்னா தப்ப முடியாது, கயத்தில் கட்டி போட்டாச்சு. इष्टबन्धु वियोग आर्तम् आनीय निजपक्षणे निगडे स्थापयित्वा तं स्वयं शुष्वाप विज्वरः. निगडस्थः ततः राजा वंशश्चाण्डालपक्कणे अन्नपाने परित्यज्य सदा वै तद् अशोचयत्. वसन् चाण्डालपक्कणे वसन्. ஓகே. ஸோ நிகடஸ்தக அப்படி கட்டப்பட்டு, நிகடஸ்தகன்னு அந்த சங்கிலிலேயே கட்டப்பட்டு இருக்கா நம்ம பாட்டுக்கு. ஸோ ராஜா வசன் அதுலேயே வச்சுட்டு இருக்கான். சாண்டாள பக்கனே, சாண்டானுடைய வீட்டில் அந்த ட்ரைபல் ஹவுஸில் அவன் இருந்து கொண்டு அன்னபானே படுத்தேச்சியா, அன்னபானெல்லாம் சாப்பிட்றதுக்கே பிடிக்கல, இவன் வீட்டில் என்ன சாப்பிட்றது. ஸோ அன்னபானமெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தண்ணி வேண்டான்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு சதாவை ததா சோச்சயத்து, எப்போது கவலை, என்னடா என்ன பண்ணுறது, இப்படி நம்ம கையில் மாட்டின்ட்டோமே அப்படிங்கிற கவலையிலேயே மூழ்கி இருந்தான். निगडस्थः ततो राजा वशन् चाण्डालपक्कणे अन्नपाने परित्यज्य सदा वै तद् अशोचयत्. 4 lines. ओके मैम. तन्वी दीनमुखी दृष्ट्वा बालं दीनमुखं पुरः मां स्मरन्ती असुखाविष्टां मोक्षयिष्यति नौ नृपः. उपात्तवित्तः विप्राय दत्त्वा वित्तं प्रतिश्रुतं रोदमानं सुतं वीक्ष्य माञ्च संबोधयिष्यति. தன்வின்னு தனுனால மெலிந்தான்னு அர்த்தம். தனுனா உடம்புன்னு ஒரு அர்த்தம், தனுனா மெலிந்தான்னு அர்த்தம். ஸோ தன்வி என்ன சொன்னால் மெலிந்தவள் யார், பொண்டாட்டி ஷைபியா. தீனமுகி பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருப்பாள், ஏன்னா இன்னொரு வீட்டில் போய் வேலை பண்ணுறா, வேலைக்காரி. ஸோ திருஷ்டுவா பாலம் தீனமுகம், அதே மாதிரி குழந்தையும் தீனமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து அவள் என்ன நினைப்பள் இல்லையா, அதை தன் மனைவி என்ன நினைப்பாளுங்கிறத இங்கே நினச்சி பார்க்குறாங்க. அதை நினச்சே கவலை அவனுக்கு. அப்போது அதாவது உபாத்த வித்தக, அதாவது விப்ராய, அதாவது பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த விப்ரனிடமிருந்து, யார் விஸ்வாமித்திரனிடம் இருந்து, தத்வா வித்தம் பிரதிஸ்ருதம், தான் ஒத்துக்கொண்ட, பிரதிஸ்ருதம்னா பிரதிஜை பண்ணி நான் அவனுக்கு 2 பாரம் கோல்டு தரேன்னு சொல்லி ஒத்துண்டாரு. அந்த பணத்தை கொடுத்து விட்டு அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த விப்ரனால், அந்த பிராமணோத்தமரான அந்த விஸ்வாமித்திரரால் விடுபட்டு, அல்ல அவர் பிரதிஷ்டம் கொடுத்ததுக்கப்புறம் அவன் விடுபட்டுருவான் இல்லையா. ஸோ மாம்ஸ்மரந்தி, அப்புறம் என்ன நினைப்பரா, அதெல்லாம் பணத்தெல்லாம் குடித்ததுக்கப்புறம் இந்த ராஜா பொண்டாட்டியான என்னை நினைப்பாரோ. அசுக ஆவிஷ்டா, சுகமே இல்லாத அவள், சுகமெல்லாம் போயிடுத்து. அது அசுகம்ங்க, அந்த துக்கத்தினால பீடிக்கப்பட்ட அந்த மூடி இருக்கக்கூடிய, ஆவிஷ்டம்னா மூடி, கவர்டு வித் துக்கம். அப்படிப்பட்ட அந்த அவள் மாம்ஸ்மரந்தி மோட்சயிஷ்யதி நவுன்றிருப்ப, எங்களை 2 பேரையும் விடுவிப்பாரா. ஸோ பணத்தை கொடுக்கணும், விஸ்வாமித்திரட்டிருந்து தான் விடுபடணும். அதுக்கப்புறம் நவுனா எங்கள் 2 பேர், நவுனா எங்கள் 2 தன்னையும் பிள்ளையையும் அவள் நம்மளை விடுவிப்பாரா, என்னை நினைப்பாரா அப்படின்ட்டு அவள் நினைப்பான்ட்டு இவர் நினைக்கிறார். இப்போ யார், விஸ்வாமித்திர ராஜா ஹரிச்சந்திரன். அப்புறம் ரோதமானம் சுதம்பீச்ச, குழந்தை வேற அழும், ஓர் அம்மான்ட்டு அழும். தாசர் அவர் சொன்ன காரியத்தெல்லாம் பண்ண முடியாது, அழுதுண்டே இருக்கும் குழந்தை, அப்பா காணோன்ட்டு. மாம்ச சம்போதிஷதி, அப்போ என்னை அவள் அழுதுண்டே கூப்பிடுவளே, எங்கே போனேன் ராஜா, நான் அழுவலே, என்னை கூப்பிடுவாளேன்னு நினைக்கிறார். இதெல்லாம் ராஜா. தன்வி தீனமுகி திருஷ்டுவா பாலம் தீனமுகம் புரக மாம் ஸ்மரந்தி அசுகா ஆவிஷ்டா मोक्षयिष्यति नौ नृपः. उपात वित्तः विप्राय दत्त्वा वित्तं प्रतिश्रुतं रोदमानं सुतं वीक्ष्य
मां च संबोधयिष्यति. ராதே கிருஷ்ணா மேம், சொல்லுங்க. முதல்ல வந்து அவன் நினைச்சு பாக்குறியா, அவன் நினைக்கிறாளா எங்களை? ஆமா, மோட்சயிஷ்யதி நவுன் இருப்பால இருந்து அந்த பிரதிஷ்ருதம் வரைக்கும் அவளோட உள்ளுக்குள்ள நினைப்பு. அடுத்தது வந்து ராஜா நினைக்கிறார். ஆமா, ஸோ மெயினா உள்ளுக்குள்ள இவள் நினைக்கிறத அப்படியே டைரக்ட் ஸ்பீச்ல போட்டார். ஓகே. தாத பார்ஷ்வம் விரஜாமி இதி ருதந்தம் பாலகம் புனः தாத தாத இதி பாஷந்தம் ததா சம்போதயிஷ்யதி. தாத்த பார்ஷ்வம் பிரஜாமி, இது பிள்ளை இப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறார். இப்போ தாத்த பார்ஷ்வம், அப்பா கூட நான் போறேன்னு அழுமா குழந்தை. ஸோ தாத்த பார்ஷ்வம்னா சைடு, அவர் பக்கத்தில் நான் விரஜாமி, நான் போவேன், இது ருதந்தம் பாலகம், இப்படி அழுவான் என் குழந்தை. ஸோ புனக அப்போ தாத்தா இது பாஷம், அப்பான்னு அழுமேது. ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய குழந்தை ததா சம்போதயிஷ்யதி, அப்போ அவள் என்ன நினைப்பளே, அப்போ என்ன எங்கே போனேள் ராஜாவேன்னு அவள் என்னை அழைப்பாள். தாத பார்ஷ்வம் விரஜாமி இதி ருதந்தம் பாலகம் புனः தாத தாத இதி பாஷந்தம் ததா சம்போதயிஷ்யதி. நாசா மாம் மிருகசாவாக்ஷி வேத்தி சாண்டாலதாம் கதம் ராஜ்யநாசः சுக்ருத்யாகः பார்யா தனய விக்ரயः. ஸோ மிருகசாவாக்ஷி, மான் குட்டி, ஷாவன குட்டி, மான் குட்டியை போன்ற கண்களை உடைய அந்த பெண் என்னுடைய மனைவி. மாம்னா வேத்தி, அவள் வந்து நான் சாண்டாளன் ஆயிட்டேங்கிறது அவளுக்கு தெரியாது. சாண்டாளதாம் கதகன்னா சாண்டாள வேலை, அந்த வேலைக்கு நான் போயிட்டேங்கிறது அவளுக்கு தெரியாது. கதம் ந சா மாம் வேத்தி, அவள் அதை பற்றி அவள் அறிய மாட்டாள். ராஜ்யம் நாசமாயிடுத்து, சுக்ருத்துகள் எல்லாம் நல்லது செய்கிற யாருமே பக்கத்தில் இல்லை, அவள்லாம் தியாகமாக போயாச்சு. பாரியா தனைய விக்கிரயக, பெண்டாட்டி பிள்ளையெல்லாம் வியாபாரம் ஆயாச்சு. இப்படிலாம் மனசில் ஓடுறது அவனுக்கு. நாசா மாம் மிருகசாவாக்ஷி வேத்தி சாண்டாளதாம் கதம் ராஜ்யநாசः சுக்ருத்யாகः பார்யா தனய விக்ரயः. ததः சாண்டாளதா ச இயம் அஹோ துக்க பரம்பரா ஏவம் ச நிவசன் நித்யம் ஸ்மரம் ஸ்ரதயிதாம் சுதம். ஸோ அதுக்கப்புறம் சாண்டாளதா ததக, ஆகவே இந்த சாண்டாளத்தன்மை வந்துடுது. இதுக்கப்புறம் இதெல்லாம் போராதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே நான் சாண்டாளனை வேற அவருக்கு வேலை செய்கிற மாதிரி ஆயிட்டேன். சாண்டாளதா ச இயம், இப்படி வந்துடுது எனக்கு. அஹோ துக்க பரம்பரமாக துக்கத்தை கொண்டாடுற மாதிரி இருக்குது. வரிசையாக ஒன்று மேலே துக்கமே வந்துட்டு இருக்கே பரம்பரையா. ஏவம் ச நிவசன் நித்தியம், இப்படி டெய்லி அங்கே இருக்க. இவருக்கு என்ன வேலையை கொடுத்த பாடில்லை, ஒரு 7 நாள் ஆகிப்போச்சு, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறான். சாண்டாலும் கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான். ஸோ இப்படி அந்த சங்கிலியில் கட்டப்பட்டு வசித்து கொண்டு நித்தியம் ஸ்மரம்ஷ தைதாம் சுதம், பிரியமான பெண்டாட்டியையும் குழந்தையையும் நினைத்து கொண்டு அப்படி இருக்கான் ஹரிச்சந்திரன். ततः चाण्डालता च इयम् अहो दुःखं परम्परा एवं स निवसन् नित्यं स्मरंश्च दयितां सुतम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.